கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பை வாழ்த்தின் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையாக தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரவேலும் ஏதோமியருடைய யுத்தம்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே வந்துக்கிட்டு இந்த வேதவசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலும் ஏதோமியருடைய யுத்தம்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே அந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். அப்போ ஏதோமியர்கள் யாருன்னு என்று பார்த்தீங்கன்னா, போன பாடத்தில் ஏதோமியர்கள் இப்போ இருக்கிற இஸ்லாத்தை தழுவினவர்கள், இஸ்லாமியர்களுங்கிறான இஸ்லாமிய வகுப்பாருங்கிறான விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம்னு பார்க்கும். இன்றைக்கி இஸ்ரவேல் கூட ஏதோமியர்கள் இன்றைக்கி யுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விஷயமா பார்க்க போகிறோம். அப்போ ஏதோமியர் யாருன்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்னு பார்க்கும். இன்றைக்கி நடக்கிற சண்டையில் இஸ்ரேல் கூட இந்த இஸ்லாமியர்கள் ஏன் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறான விஷயத்த வேதவசனத்தோடு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஏதோமியர்கள் இஸ்லாத்தை தழுவுனாங்கங்கிறான விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இப்போ இந்த ஏதோமியர்கள் எப்படி இந்த இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்கங்கிறான விஷயத்த சின்ன ஒரு விளக்கத்தோடு நினச்சதை நம்ம பார்த்துட்டு நினச்சிடறோம். நம்ம பேரலான்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஏசாவலுடைய வம்சத்தில் தான் இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறான விஷயத்த நம்ம போன பாடத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த பாடத்தை புதுசாக யாராட்டி கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் நினச்சிருங்க இஸ்மவேல் கூட்டத்தாருங்கிறதான ஒரு பாடம் இருக்குது. அது நீங்கள் அதில் கேட்டால் புரியுன்னு பார்க்கும். அந்த பாடத்தை யார் இந்த இஸ்லாமியர்கள்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே தான் என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த பாடத்தை போட்டிருக்கணும். நான் இஸ்லாமியர் அந்த பாடத்தை எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னு தெரியாதனால தான் நான் நினச்சது இந்த தலைப்பின் கீழே நம்ம போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறவனுக்காக தான் இந்த மாதிரி இஸ்மவேல் கூட்டத்தாருங்கிறதான ஒரு பாடத்தை கீழே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அது 1.5 மணி நேரம் பாடத்தை போட்டிருப்பேன். ஏன்னா ஒரே கோர்வை எடுத்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் போட்டிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு டைமிங்கை பார்த்துட்டு அந்த பாடத்தை கேட்குறதில்லன்னு பார்க்கும். இப்போ நாங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பாடத்தை நான் எடுத்து அப்லோட் பண்ணுறோன்னா ஒரு நாள் 1 டே செலவாகும். கரெக்டாக 24 மணி நேரம் அதுக்கு செலவழித்து தான் அந்த பாடத்தை ரெடி பண்ணி வேண்டியதாக இருக்குது. பாடத்தை எடுக்கணும், கண்டென்ட் ரெடி பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், நிறைய காரியங்கள் இருக்குது. இது 24 மணி நேரம் 1 டே ஒரு நாள் அதுக்கு செலவாகும் பார்க்கும். ஆனால் இந்த பாடத்தை 1 டே செலவழித்து இந்த பாடத்தை எடுக்கிறோம். ஆனால் அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஆனால் அந்த 1.5 மணி நேரம் டைமை பார்த்துட்டு நினச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிலர் ஸ்கிப் பண்ணி போயிடறான்னு பார்க்கும். நீங்கள் வேத அறிவையும் வேத நாலேஜை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் டைம்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் டைம் பார்க்காம இதை கேட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு முடியும் பார்க்கும். அப்போ டைமிங் தான் ரொம்ப முக்கியம் பார்க்கும். நம்மளை நித்திய ஜீவன் நமக்கு முடிவில்லா உலகத்துக்கு போகணுன்னா நம்ம சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிதல் அதாவது வேத வாக்கில் ஆராய்ந்து பாருங்கள், அவையெல்லாம் உனக்கு நித்திய ஜீவன் எண்ணீரிலே என்னை குறித்து சாட்சி கொடுக்க இவைகள் இருக்குது. அப்போ வேத வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தா தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த இஸ்மவேல் கூட்டத்தார்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏதோமியர்கள் தான் இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி பார்த்தோம். அப்போ யூதர்கள்ட்ட விருத்த சேனம் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமியர்கிட்ட சூனத்துங்கிறதான விஷயம் இருக்குது, சுன்னத்துன்னு சொல்லி. அதே மாதிரி யூதர்கள் தலப்பாய் அணிவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் என்ன தலைப்பாய் குல்லா அணிவாங்கன்னு பார்க்கும். யூதர்களும் என்னத்தாது இந்த குல்லா வைக்கிறாங்க, குல்லா வைக்காங்க. அதேமாதிரி இஸ்லாமியர் குல்லா வைக்காங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி யூதர்களுடைய பழைய ஏற்பாடில் பெண்கள் நீண்ட அங்கேயே உடுத்திருப்பாங்கங்கிற விஷயம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆண்களுடைய வஸ்திரத்தை அணிகிறதில்ல. இப்போ உள்ள இஸ்ரேலர் பேண்ட் ஷர்ட் அணிகிறாங்க. இது கலப்பின சந்ததி. ஒரிஜினல் இஸ்ரேலர் அந்த மாதிரி அணிய மாட்டாங்கன்னு பார்க்காங்க. டைட்டான ட்ரெஸ் போட மாட்டாங்க. இப்போ உள்ள இஸ்ரேலர்கள் போடுறாங்கன்னு பார்க்கும். ஆனால் இன்றைக்குள்ள இஸ்லாத்தில் உள்ளவங்க பெண்கள் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போடுறதில்ல. ஏன்னா இவங்க இஸ்லாமியருடைய வழித்தோன்றல் தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்னு பார்க்கும். அதில் போடுறதில்ல. இந்த பரிதா, அந்த குருதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஜாப்னு சொல்கிறது அந்த அணிவாங்க பார்க்கும். அதாவது நியாயப்பிரமாண கட்டளை என்ன சொல்லணும்னா இப்போ பிறருக்கு அதாவது இச்சையாக இருப்பாயாகன்றிருக்கு. அப்போ இச்சைக்குரிய காரியங்கள் ஆணோ பெண்ணோ அந்த ஆடை மூலமாக மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு பார்க்கும். அந்த மாதிரி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் யூத ஸ்திரீகள் திருமணமான ஸ்திரீகள் முக்காடு இருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்திலே உள்ளவங்க முக்காட்டுருவாங்க அப்படின்னு பார்க்கும். திருமணமாக பெண்களும் கூட முக்காட்டுறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்காட்டுக்கிட்ட ஒரு வழக்கம் இருக்குதுன்னு பார்க்கும். ஆனால் இஸ்லாமியர்கள் திருமணம் ஆகாத பெண்கள் முக்காட்டுறதில்ல, திருமணம் அவங்க முக்காட்டுறாங்கன்னு பார்க்கும்.
ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனால் சில ஸ்திரீகள் வந்து முக்காடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே முக்காடிட்டு இருப்பாங்க, வெளியே போனாலும் முக்காடிட்டு இருப்பான்னு பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் கூட என்ன ஜபத்தில் மட்டும்தான் முக்காடிடுவாங்க, மற்ற நேரத்தில் முக்காடிட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாத்தில் உள்ளவங்க வந்து முக்காடிடுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ வெளியே யாராட்டையும் ஒரு ஸ்திரீ வந்துட்டு முக்காடிட்டு போகிறாங்கன்னா நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம் இவங்க இஸ்லாத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமியர்கள் பெண்கள் நம்ம அறிந்து கொள்கிறான் பார்க்கும். அதே மாதிரி யூதருடைய திருமணச் சடங்கும் அதாவது இஸ்லாத்தினுடைய திருமணச் சடங்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு பார்க்கும். அது யூதருடைய திருமணச் சடங்கில் பெண்களை வந்து வரதட்சணை கொடுத்து தான் ஆண்கள் திருமணம் பண்ணுவாங்க பார்க்கும். அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் அப்படி ஒரு முறைமை இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி யூதர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரே தெய்வ கொள்கை இருக்குன்னு பார்க்கும். யெகோவா தேவனை தான் வணங்குறத ஒரு கொள்கை இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்லாத்திட்டையும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரே தெய்வ கொள்கை, பிதாவாகிய தேவன் அதாவது அல்லாவை இறைவனை வணங்குற ஒரு காரியம் அவங்கள்ட்ட இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வந்துட்டு உபவாசம் இருப்பாருன்னு சொல்லி புதிய ஏற்பாடில் ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னு பார்க்கும். அவங்க வந்துட்டு யூதர்கள் வந்து உபவாசம் இருக்கிற வழக்கம் உண்டுன்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்லாத்தில் உள்ளவங்க இன்னும் ரம்ஜான் ரோமுங்கிறதான ஒரு விஷயம் வந்து அவங்க கடைப்பிடிப்பாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி யூதர்கள் வந்து சந்திர காலண்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்லாத்தில் உள்ளவங்களும் சந்திர காலண்டர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பண்டிகை நாளில் பிறையை பார்த்து தான், நிலவு பார்த்து தான் நினச்சிறாங்க, அவங்களுடைய பார்த்து தான் பண்டிகை கொண்டாடுறோன்னு பார்க்கும். சந்திர காலண்டர் அந்த காரியங்கள் பார்த்தா சங்கீதம் 104:19 அந்த காரியங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்துக்கிட்டு 7ஆம் நாள் சனிக்கிழமை ஓய்வு நாளாக அனுசரிக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க தோராவையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் உள்ள காரியங்களை தியானிப்பாங்கன்னு பார்க்கும். அந்த சத்தியத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் யூதர் மத்தியில் இருந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்லாத்தில் உள்ளவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அவங்க ஒரு 7ஆம் நாள் அனுசரிக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இஸ்லாத்தில் உள்ள போதனைகள் எல்லாத்தையும் நினச்சிவாங்க. அவங்க வந்துக்கிட்டு நினச்சிவாங்க அந்த நேரம் தியானிப்பாங்க, தொழுகை நேரமாக அவங்க வச்சுருப்பாங்கன்னு பார்க்கும். யூத அதில் வந்துட்டு பெண்கள் வந்து ஆலயத்துக்குள்ளே போகிறதில்ல, பிரகாரத்தில் தான் இருப்பாங்கன்னு பார்க்கும். அதிலேருந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் உள்ளவங்க பள்ளிவாசலுக்குள்ளே போகிறதில்ல, யாரும் பெண்கள் அனுமதிக்கப்படுறதில்ல. ஆனால் அவங்களுக்கும் தனியாக தொழுகை கூட இருக்குது. அங்கே அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அவங்க தொழுகையை வச்சுக்கிடுவாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணுறது அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஜெபம் பண்ணான்றது சங்கீதத்தில் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இரவுலையும் ஜெபம் பண்ணாங்கிறதான விஷயத்தையும் இங்கே பைபிளில் ரெக்கார்ட் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் வந்துக்கிட்டு இஸ்லாத்தில் வந்துக்கிட்டு கம்பல்சரியாக 5 முறை ஒரு இஸ்லாத்தில் உள்ளவங்க தொழுகை பண்ணணுங்கிறான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இவங்கள்ட்ட யூதருடைய லைஃப் ஸ்டைலும் இந்த இஸ்லாமிலுடைய லைஃப் ஸ்டைலும் என்ன செய்யறது ஒரே மாதிரி இருக்குங்கிறான விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பைபிளில் உள்ள பேரும் குரானில் உள்ள பேரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறான விஷயத்த நம்ம வந்து போன பாடத்தில் படிச்சிருக்கோம். பைபிளில் ஆதாம் ஏவாள் பேர் இருக்குது, குரானில் வந்து ஆதாம் ஹவாயின் பேர் இருக்குன்னு பார்த்தோம். பைபிளில் வந்து ஏனோக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, குரானில் திஸ்ரிஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பைபிளில் வந்து நோவான் பேர் போட்டிருக்கு, அப்படியே ஒரு நோவான் பேர் போட்டிருக்கு, குரானில் வந்து நூறுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி கிட்டத்தட்ட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 பேர்களை வந்துக்கிட்டு போன பாடத்தில் வந்து பார்த்து முடிச்சிருப்போம்னு பார்க்கும். இந்த பைபிளில் உள்ள பேரும் குரானில் இருக்குங்கிறான விஷயம் படிச்சிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை வந்துக்கிட்டு எப்போ தோண்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் 610 முகமது நபிகளால் வந்து துவச்சி வைக்கப்படுதுன்னு பார்த்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்குள்ள டேட்டாலாம் இருக்குது. ஆதாம் ஏவாள் பிறந்தது வந்துக்கிட்டு அந்த காரியங்கள்லாம் வேத கால கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிமு 3958ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்தீங்கன்னா 4000 வருஷம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 4000 வருஷம் உள்ள டேட்டாவும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்திட்ட இருக்குன்னு பார்க்கும், இஸ்லாமியிட்ட இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இஸ்லாம் மதம் தோன்றி பார்த்தீங்கன்னா கிபி 610 தோன்றிருக்குன்னு சொல்லி எங்கள் வரலாறு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூதர்களுடைய பிரிவை சேர்ந்தவங்க தான் பின்னாடி பிரிஞ்சிருக்கான்னு பார்க்கும். இவங்க எப்படி வந்துக்கிட்டு வந்தாங்க, அதாவது இந்த இஸ்லாத்தில் உள்ளவங்க எப்படி வந்தாங்கங்கிறான விஷயத்த ஒரு சின்ன கண்ணோட்டத்தோடு பார்த்துலாம். ஏற்கனவே போன பாடத்தில் வந்துட்டு பேசியிருப்போம், இதை ரீகால் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். உடன்படிக்கை யார்கிட்ட கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அந்த உடன்படிக்கை ப்ளஸ் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலப்பகுதியிலேருந்து மோசை வரைக்கும் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் யாருங்கிறான விஷயத்த மோசைகிட்ட சொல்லணும். அதுக்கு நினச்சிறாங்க
வந்துட்டு மோசைகிட்ட வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எந்த வம்ச வரலாறுல வராங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும். சொல்கிறதுக்காக எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாலேருந்து அங்கே தொடங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோசை வரைக்குள்ள அந்த காரியங்களை ஃபுல்லாக நினச்சிடாது அந்த வம்ச வரலாறை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதே ரெக்கார்டு வேதத்தில் இருக்குன்னு பார்க்க பின்னாடி அப்படியே இந்த ரெக்கார்டு போய் அந்த வரலாறு போய் எங்கே போய் முடியுதுன்னா இயேசு கிறிஸ்துன்ற வழி அங்கே முடியுதுன்னு பார்க்கும். அந்த டேட்டாவும் அந்த உள்ள காலப்பகுதியும் எதில் இருக்குன்னா குரானில் இருக்குன்னு பார்க்கும். அது எப்படி வந்துச்சுங்கிறான விஷயத்தை நம்ம வந்து சின்ன ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறதுக்கு நினச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா மத்திய விசேஷத்தில் வந்து அபிரகாம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு ஒரு யோசேப்பு குமாரன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் பார்க்கும். லூகாஸ் விசேஷத்தில் வந்துக்கிட்டு யோசேப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆதாமில் வந்து முடியும் பார்க்கும். அதாவது ஆதாமில் வந்து முடியும் பார்க்கும். மனுக்குலத்துலேருந்து ஆதாமிலோட ஆதி பெற்றோரில் வந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே வந்துக்கிட்டு யோசேப்பு குமாரன் இயேசு கிறிஸ்து சொல்லி அங்கே ஒரு வம்ச வரலாறுல முடியும் பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் யாருங்கிறான்னு தெரிவிக்கிறதுக்காக ஆதாமில் வந்து கொண்டு வராரு பார்க்கும். ஆதாமில் வந்து கொண்டு வந்து காரியங்களை வந்து சொல்கிறான்னு பார்க்கும். இந்த டேட்டாவும் யார்கிட்ட இருக்குன்னா இஸ்லாத்திட்ட இருக்குன்னு பார்க்கும். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தான் உடன்படிக்கை புத்தகம் கொடுக்குறாரு. அந்த 5 ஆகமங்களை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே தான் எழுதுறாரு. அந்த மோசே தான் 5 ஆகமத்தில் என்ன பண்ணுறாரு ஆதி ஆகமத்துலேருந்து உபாகம் வரைக்கும் நினச்சிடாரு அதை எழுதுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபாகம் எது வரைக்கும்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு உள்ளே போகிற வரைக்கும் உள்ள காரியங்கள் பார்க்கும். மோசையினோட வயது எப்படின்னா 40 வருஷம் எகிப்து, 40 வருஷம் மீதியான தேசம். மீதியான தேசத்தில் தான் அவர் 80 வயசில் தான் தேவனை அவர் சந்தித்து அவர் நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பயணத்துக்காக அனுப்புகிறான்னு பார்க்கும். அவர் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா எகிப்தில் போய் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வரான்னு பார்க்கும். அப்போ வந்து கிமு 1445ன்னு பார்க்கும். அந்த 1445க்கு அதில் விடுதலை பண்ணி சீனாயின் மலை வனாந்தரத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு 3 மாதம் ஆகுதுன்னு பார்க்கும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் 3 மாதமும் 3 நாள் கழிச்சு தான் அங்கே வந்து சீனா மலையில் அங்கே மோசைக்கு வந்துட்டு இந்த 10 கற்பனையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் யாருங்கிறான விஷயத்த எங்கன்னா ஆதிபட்சர் ஆகிய ஆதாமனோட காரியங்கள் வந்து அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இந்த விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன செய்றான்னா அந்த உபாகம் புத்தகத்தில் வந்துக்கிட்டு 34ஆம் அதிகாரத்தில் தான் அங்கே வந்து மோசை மரிக்கிறான்னு பார்க்கும். மோசை மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுவார்னு பார்த்தீங்கன்னா அபிரகாம்னு வழித்தோன்றல் யாருன்னு ஈசாக்குன்னு வழித்தோன்றல் தான் இஸ்ரவேலர்னு பார்க்கும். இஸ்ரவேல்னா யாக்கோப்பு தான் இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறாரு. அப்போ வந்துட்டு அவருடைய பேர் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஈசாக்குக்கு இன்னொரு குமாரன் யாருக்குன்னா ஏசா. இவருக்கு தான் என்ன பண்ணீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷன் அவர் தான். அவர் வந்து காலதாமம் பண்ணி கண்ணதாகவும் சிலதுக்கு அலட்சியம் பண்ணனாலையும் என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருடைய சேஷபுத்திர பாகத்தை வந்துட்டு யாக்கோப்போட வித்து போட்டதுனாலையும் இந்த ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு போகுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏசாவின் வம்சத்தை ஏதோமேன் என்று அழைக்கப்பட்டான்னு பார்க்கும். அவர் மோசை மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஏதோமேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாக்கோப்பினுடைய சகோதரர். அப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்க உங்கள் சகோதரர் தான் அவங்கள்ட்ட வந்து சண்டை போடக்கூடாது, போர் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட தேவன் வந்துட்டு அபிரகாம்கிட்ட சொல்லாமல் சொல்ல என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய ஜனங்கள் வந்து அந்நிய தேசத்தில் வந்து 400 வருஷங்கள் உபத்திரப்படுவாருங்களான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் யாத்திராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா 430 வருஷம் சென்ற பின் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள்ங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். சில இந்த சூழ்நிலை இருக்குன்னு பார்க்க அங்கே அவங்க 400 வருஷம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 215 தான் எகிப்து தேசத்தில் இருந்தது 215. இது வந்துட்டு அபிரகாமனுடைய கால கணக்கில் இருந்து அதாவது மெசொப்பொத்தேமியாவில் இருந்து வெளிவந்த கணக்கில் தான் அங்கே 400 வருஷம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்து இந்த சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும் 215 வருஷம் பார்க்கும். அப்போ வந்துட்டு எகிப்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விடுதலை பயணம் வந்து இந்த காரியங்கள் போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஏசாவினுடைய வம்சம் ஏதோமேர் யாருங்கிறதான விஷயமே அவங்களுக்கு தெரியாதுன்னு பார்க்கும். அப்படியே ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அப்போ இந்த ஏதோமேர் யாருன்னா அவங்க சகோதரங்கிற விஷயம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஏதோமேரில் வந்து அருவருக்காதீங்க அவங்க வந்துட்டு சொல்லிட்டு அவங்கள வந்து 3ஆம் தலைமுறையில் அவங்க வந்து சபையில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, இஸ்ரேல் சபைக்குள்ளே சேர்த்துக்கிறீங்க அப்படின்றார். அப்போ இஸ்ரேல் சபைக்குள்ளே சேர்த்த போச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்துச்சிடலாம், அவங்க கூட பொண்ணு எடுத்து அவங்க வந்துட்டு ஒரே குடும்பமாக வாழ்ந்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு பரிகாரண பலி காணிக்கையும் யார்கிட்ட கொடுத்தோன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தான் கொடுத்தாரு. அந்த பலி காணிக்கையும் இவங்களுக்கு அது அப்ளிகல் ஆகுங்கிறான விஷயம் அவங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவங்க இப்போ அவங்கள சேர்த்துக்கிறாங்க பார்க்கும். இது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசா வந்து யாக்கோப்பு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவர் முதல்ல திருமணம் ஆகுது. கானானி ஸ்திரீகளை வந்து விவாகம் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ கானானி ஸ்திரீகள் வந்து தேவனால் வந்து சபிக்கப்பட்ட ஜனங்கள் பார்க்கும். அதனால தான் ஈசாக்கு என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோப்பட்ட வந்து நீ கானானி ஸ்திரீகளை கொல்லாமல் நினைச்சது உன்னை இனத்தாரில் போய் கொல்லுன்னு சொல்லி நான் வந்துட்டு லாமானுடைய மகள் லேயாலையும் ராகலையும் அவர் வந்து திருமணம் பண்ணுறார் பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிரகாமனுடைய மகன் ஈசாக்குக்கு பொண்ணு எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போனால் லாபானுடைய சகோதரியாகிய ரெபேக்கால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு திருமணம் பண்ணுறாரு பார்க்க. ஏன்னா வந்துட்டு கானானிக்கு சபிக்கப்பட்ட ஜனனால நீ என்ன செய்து என்னை இனத்தாரில் போய் பொண்ணு எடுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த ஈசாக்குக்கு வந்துக்கிட்டு ரெபேக்காலை திருமணம் பண்ணுறாங்க. ரெபேக்காலுடைய சகோதரன் வந்து லாபானுடைய மகள் தான் யாரும் பார்த்தீங்கன்னா ராகேலும் லேயாலும் பார்க்கும். அவங்க மூலமாகவும் அவங்களுடைய வேலைக்காரன் மூலமாக பிறந்த பிள்ளைகள் தான் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த 12 கோத்திரம் பார்க்கும். இந்த ஏசா என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கானானிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுடைய குமாரத்தி அப்படின்னு பார்க்கும். இஸ்மவேல் யாரும் பார்த்தீங்கன்னா ஏசாவுக்கு பெரியப்பா மகளை ஒரு திருமணம் பண்ணுறாரு, முறைக்கு சகோதரியை திருமணம் பண்ணுறாருன்னு பார்க்கும். இவங்களுடைய ஜன சந்ததியில் வர்றது தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசாவினுடைய வம்சம் சபைக்குள்ள உள்ள என்ட்ராகுதுன்னு பார்க்கும். ஒரு என்ட்ராகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏசாவோட சபையில் சேர்த்துக்கோ. அதுக்கப்புறம் எகிப்தியர் யாரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட கூட வந்த எகிப்தியர் அவங்கள அருவக்கையாக அவங்களையும் சேர்த்துக்குள்ள விடுங்க விஷயம் சொல்கிறாருன்னு பார்ப்போம். வீடியோ சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இஸ்மவேல் குமாரத்தி விவாகம் பண்ணுற அந்த சந்ததியில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தேவன் மேலே நல்ல ஒரு பச்சுதலாக இருக்காங்க பார்க்கும். கானானிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணுற அந்த ஏசா வம்சத்தில் உள்ளவங்க சிலவங்க அந்த கானானிய ஸ்டைலில் போயிடுறாங்க. ஆனால் இஸ்மவேலுக்கு வந்துக்கிட்டு யார் தெரியும்னா அபிரகாமனுடைய தேவன் தெரியும். அதனால் இஸ்மவேலோட குமாரத்திக்கு வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவன் மேலே பச்சுதலாக பச்சுக்கொள்கிறாங்க. அதனால் அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த என்னென்னா யூதருடைய மார்க்கத்தில் வந்து அவங்க இருந்துறான் பார்க்கும். இருந்து அவங்க கூடயே நினச்சிறாங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க. எது வரைக்கும் வராங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் நினச்சிறாங்க அவங்க ட்ராவல் ஆகி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களாக இருக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 70 அப்புறம் தீத்து ராயனால் இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுறாங்க. 73 சிதறடிக்கப்படுறாங்க. அப்படி சிதறடிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யூத மார்க்கத்தில் இருந்த இந்த யூதமீறிகள் என்ன பண்ணுறோம் அவங்களும் சிதறடிக்கப்படுறாங்க. சிலர் வந்துக்கிட்டு அந்த யூதர்களோட போகிறாங்க, சிலர் வந்துட்டு கிறிஸ்தவத்தை தழுவுறாங்கன்னு பார்க்கும். ஆனால் சிலர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை விட்டு வெளியே அந்த அவுட்டரில் என்ன செய்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தை அல்லாத அவுட்டரில் இருந்துக்கிறாங்க பார்க்கும். அங்கே வந்துட்டு என்னதுன்னா யூதர்களுங்கிறான விஷயங்கள் வந்துக்கிட்டு தெரிஞ்சால் அவங்கள என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரோம கவர்மெண்ட் வந்துட்டு துன்புறுத்துன்னு பார்க்கும். அதனால தன்னை இவங்கள வந்து அடையாளம் மாற்றிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கிபி 70 அப்புறம் அந்த யூதமீறிகளுக்கு வந்துக்கிட்டு என்னென்னா இவங்க யூத மார்க்கத்தில் ஒரு பிரிவு தான். இவங்களை வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லாதனால அப்படியே கொஞ்சம் நாள் நினச்சிறாங்க இவங்களுக்கு இருண்ட காலமாக இருக்குன்னு பார்க்கும். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோவான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 400 வருஷம் எந்த தீர்க்கதரிசியும் அவங்களுக்கு கொடுக்கப்படலாம் பார்க்கும். 400 வருஷத்துக்குள்ளே தான் அந்த பரிசேயர் சதுசேயர்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா இந்த கிபி 73 600 வரைக்கும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எந்த விதமான கனெக்ட் இல்லை பார்க்கும். ஒரு யூத மார்க்கில் ஒரு 2 காலம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதர்களை கிறிஸ்தவர்கள் வந்துக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக நினச்சிறாங்க கிறிஸ்தவ பரப்புகிறாங்க பார்க்கும். அப்படி சூழ்நிலை போயிட்டுருக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் 610 அப்புறம் கிபி 610 அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது நபிகள் வந்து அவர் வந்துக்கிட்டு அவர் வந்து தேவ தரிசனம் பார்த்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாத்துங்கிறதான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுறான்னு பார்க்கும். இது வந்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அப்படியே யூத மார்க்கத்தில் உள்ள லைஃப் ஸ்டைலாக தான் அங்கே இருக்குன்னு பார்க்கும். சில காரியங்களை வந்துட்டு அவருக்கு வந்த காரியங்களை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சில இதில் ரைட்டிங்கில் இருக்குது. அதை வந்து போன பாடத்தில் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் பார்க்கும். அதை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் பார்க்கும். இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றான்னா அந்த இஸ்லாமியர் எப்படி வந்தாங்கிறதுக்காக சில விளக்கங்கள் வர வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும்.
அப்போ இந்த யூதமியர்கள் வந்துட்டு அப்படி இஸ்லாமியர்கள் ஒரு அடையாளமாக நினைச்சாங்க தன்னை மாற்றிக்கிட்டான்னு பார்க்கும். யூதர்கள் வந்து சிதறடிச்சு அவங்கள வந்துட்டு எந்த கனெக்டிவிட்டி எல்லாம் பெறுது. யூதர்களில் சிலர் வந்து கிறிஸ்தவர்களாக மாறிட்டான்னு பார்க்கும். கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டான்னு பார்க்கும். அதேமாதிரி முகமது நபிகளை பின்பற்றுறவர்களை வந்துக்கிட்டு தன்னை வந்துட்டு இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு நினைச்சாங்க அதுக்கிட்டே போயிட்டாங்க பார்க்கும். அப்போ இவங்களுக்குள்ள பிரிவினை வந்து நினைச்சாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த யூதமியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாத்தை தவிர இஸ்லாமியர்களுங்கிறான விஷயத்த தான் இதை ஒரு காரியங்களை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதவருடைய காரியங்களை ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் போன பாடத்தில் போட்டிருப்போம். கேட்காதவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேளுங்கன்னு பார்க்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதான். அப்போ வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்துக்கிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் உள்ளவங்க யாரும் பார்த்தீங்கன்னா யூதமியருடைய வம்சத்தில் உள்ளவங்கன்னு பார்க்கும். அதனால தான் இஸ்லாமியர்கள் வந்து தெரிஞ்சுருவாங்கன்னா இஸ்மவேலாக வந்துக்கிட்டு இஸ்மவேலர்கள் தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். அதேமாதிரி யூதர்கள் வந்துக்கிட்டு ஈசாக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். அப்போது அபிரகாம் வந்துக்கிட்டு பலி செலுத்தினது வந்து ஈசாக்கு அப்படிங்கிற விஷயத்த இஸ்ரவேலர் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்மவேலர் தான் பலி செலுத்தினாங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க பார்க்கும். ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இஸ்மவேலோட குமாரத்திலிருந்து சந்ததியில் வந்தது தான் வந்து இஸ்லாத் அப்படின்னு பார்க்கும். அதனால நினைச்சாங்க அவங்க முற்பிதாக்களை அடையாளம் காட்டுறதாக நினைச்சாங்க இப்படி அவங்க வந்துட்டு தன்னை வந்துட்டு இஸ்லாத்தில் அடையாளம் காட்டிக்கிட்டாங்க பார்க்கும். அப்போ இஸ்மவேல் குமாரத்தியை ஏசா வந்துட்டு திருமணம் பண்ணனால அதை வந்துட்டு ஈசாக்கு பள்ளியில் இஸ்மவேலுங்கிறான விஷயத்தை சொல்லி தன்னை பிதாக்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு கனப்படுத்துறக்கா இந்த வாரியங்களை சொல்லிட்டாங்கன்னு பார்க்கும். இப்படி தான் வந்துச்சுன்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு இந்த யூதமியர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாத்தை தொடர்பான இஸ்லாமியர்கள்னு சொல்லி பார்த்தோம். போன படத்தில் பார்த்துருக்கோம். இதுதான் உண்மைன்னு பார்க்கும். அப்போ இது உண்மையா பொய்யாகிறான விஷயத்த வந்துக்கிட்டு பார்க்கும் சொல்ல பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க எப்போ வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்தோம். இந்த யூத மக்கள் எப்போ சேர்ந்தாங்கன்னா மோசே மரணத்துக்கு முன்னாடி அந்த 3ஆம் தலைமுறைக்கு அப்புறம் வந்துட்டு என்னென்னா சபையில் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து நியாயாதிபதி காலத்தில் வந்துக்கிட்டு அவங்க சேர்த்துக்கொண்டான்னு பார்க்கும். யெகூங்கிறதான நியாயாதிபதி காலத்தில் அவங்க சபை அங்கமாக சேர்ந்து அவங்க ஃபுல்லாக ட்ராவல் ஆகி போயிருந்தாங்க. அதான் ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்துட்டு தான் என்ன செய்கிறாங்க கிபி 610க்கு அப்புறம் தான் தன்னை இஸ்லாத்துங்கிறதான ஒரு அடமொழியோட இஸ்லாத்தை ஒரு மதமாக தழுவி அதுக்கப்புறம் இஸ்லாமியருங்கிறதான பெரிய விஷயமா ஆகிட்டு பார்க்கும். அப்போ வந்துட்டு முகமது நபியோடைய போதனையை 4 பேர் தான் முதல்ல விசுவாசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இது ரொம்ப டெவலப் ஆகி அதுக்கப்புறம் பெரிய இஸ்லாத்தினுடைய ஒரு அமைப்பையும் உண்டாகிட்டுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த ஏதோமியர்கள் தான் இஸ்லாமியர்கள்னு சொல்லி அதுக்கு இன்னும் நம்மளுக்கு தெளிவு தெரியறதுனால இதை வந்து வலைத்தடங்களை சர்ச் பண்ணி பார்த்தோம். என்னென்னா இந்த ஏதோமியர்கள் எங்கெல்லாம் இப்போ வசிக்காங்க அவங்களோட இனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியல. இவங்க வந்துட்டு ஜோர்டான் அதுக்கப்புறம் பாலஸ்தீனம் அதுக்கப்புறம் இஸ்ரேலில் வந்துக்கிட்டு ஏதோமியர்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சேர்ந்தவங்க வந்துட்டு அப்படியே அவங்களோட இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இஸ்லாத்தை தன்னை இஸ்லாமாக மாறினவங்க வந்துட்டு இந்த ஜோர்டான் பாலஸ்தீனம் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அதுக்கு ஏமன் அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸு அதுக்கப்புறம் ஓமன் அதுக்கப்புறம் எகிப்து அப்படின்னு பார்க்கும். இந்த 8 நாடுகள்லையும் ஏதோமியர்கள் வந்து இருந்தார்கள். இங்கே ஏதோமியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே ஒரு வலைத்தளங்களில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனாலும் அது சில மேட்சாகவும் இருக்குன்னு பார்க்கும். கண்காடாசில் படிக்கும் போச்சுலேயே அது ஒரு மேட்சாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ யூதர்கள் எங்கே வசிக்காங்கன்னா ஜோர்டான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அதுக்கு ஏமன் ஐக்கிய எமிரேட் அதுக்கு ஓமன் எகிப்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இஸ்ரேலை தள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 நாடுகள் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த ஏதோமியர் இருக்கான்னு பார்க்கும். ஏதோமியர்கள் தான் இஸ்லாத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். யோபு வந்துட்டு யோபுங்கிறது ஒரு தேவ மனிதன் வந்துக்கிட்டு வேதத்தில் இடம் பிடிச்சிருக்கான்னு பார்க்கும். இவருடைய கல்லர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமன் நாட்டில் தோபார் பகுதியில் சலலாங்கிறதான நகரில் இருக்குது. ஒரு மலையில் என்னச்சது யோபுவனுடைய கல்லர் இருக்குன்னு பார்க்கும். இவருடைய யாருடைய வழித்தோன்றல் பார்த்தீங்கன்னா ஏசாவின் வழித்தோன்றல் பார்க்கும். ஏசாவின் வழித்தோன்றல் இன்னும் பார்த்தீங்கன்னா யோபு எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊர்து தேசத்தில் இருக்கான்னு சொல்லி யோபு 1:1 சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ ஊர்து தேசம் யாருடைய நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருடைய வம்சத்தில் உள்ளான்னு பார்த்தீங்கன்னா ஏசாவின் வம்சம்னு பார்க்கும். அதான் புலம்பல் 4:21 ஊர்து தேசமாகிய ஏதோம் வாசின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த யோபு யாருடைய வழித்தோன்றல் பார்த்தீங்கன்னா யோபு வந்துக்கிட்டு ஏசாவினுடைய வழித்தோன்றல். அதே மாதிரி யோபு வந்துக்கிட்டு நினச்சிட்டாருன்னா அவங்க பிள்ளைகள் வந்துக்கிட்டு பாவம் செய்தார்கள்
பாவம் செய்திருப்பார்கள்னு சொல்றதுக்காக ஒரு பலி பண்ணியிருப்பார், பலி செஞ்சிருப்பார், காணிக்கலாம் பண்ணியிருப்பார்னு பார்க்கும். அப்போ வந்து யோபனுடைய காரியங்களை வந்துட்டு வம்ச வரலாறு எதுவும் சொல்ல வரல. ஏன்னா இவர் ஏசாவினுடைய வம்சம்ன்றதுனால அந்த காரியங்கள் சொல்லப்படலாம் பார்க்கும். ஒரு ஏசாவின் வம்சம் பார்க்கும். அதனால அவர் என்ன செய்றாரு, அவங்க அங்கே இருக்காருங்கிறான விஷயம் அங்கே சொல்லப்படுறது பார்க்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு இஸ்ரவேல் யோதமிரியல். யோதமிரியல் யார் பார்க்கும், இஸ்லாத்தை சேர்ந்தவன் பார்க்கும். இவங்களுக்குள்ள இன்னைக்கு சண்டை நடக்கு. இந்த சண்டைக்கும் வேதத்துக்கு ஏதாட்டி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்காங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனால் வந்து இந்த காரியங்கள்லாம் வேதத்தில் இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோமியருக்கு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இருந்தாங்கங்கிறான ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீதின் காலத்தில் நினச்சிடறாங்க, தாவீது கூட இவங்க இருந்தாங்கங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம். அதை கூட நம்ம 2 வசனங்களை பார்த்துட்டு இப்போ இருக்கிற இந்த இஸ்ரவேலர் இந்த இஸ்லாமியர்களுடைய யுத்த பின்னணியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். படிச்சிடலாம். 1 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தாவீது ஏதோமிலே தாணையம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ தாவீது காலத்தை வந்து ஏதோமியர் வந்து தாணையம் போட்டாரு. ஏதோமியர் எல்லாரும் அவருக்கு சேவித்தாருன்னா அவருக்கு கப்பம் கட்டினாங்க. அவங்க கூட இருந்தான்னு பார்க்கும். ஏற்கனவே அவங்க கூட தான் இருந்தாங்க, இடையில பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது இருக்காங்க. தாவீது இஸ்ரேல் ஜனங்கள் அதில் இஸ்ரேலுடைய லைஃப் ஸ்டைலெலாம் நினச்சிட்டாங்க, அவங்க ஃபாலோ பண்ணாங்கங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்து படிச்சிடலாம். 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சிடலாம். 21ஆம் அதிகாரம். அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். பார்த்தீங்கன்னா ஏதோமியர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, யூதா கீழ் இருந்த அப்படின்னு யூதா ராஜ்யத்துக்கு ராஜாவாக யாருந்தா பார்த்தீங்கன்னா தாவீது இருந்தார். தாவீதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நடக்கும் பார்க்கும். கர்த்தர் தாவீதுக்கு அவன் குமாரனுக்கு என்றென்றைக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீது வம்சத்தை அழிக்க சித்தம்லா இருந்தான்றது. அப்போ தாவீதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்துடுறாங்க பார்க்கும். இவங்க நினைச்சுறாங்க அவங்கள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொள்கிறாங்கன்னு பார்க்கும் ஏதோமியர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலரில் வந்து ராஜாக்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஏதோமியர்கள் வந்து ராஜாக்கள் இருக்குன்னு பார்க்கும். ஏசா வம்சத்தில் ராஜாக்கள் அவ்வளவுமே இருந்தாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 10ஆம் வசனத்தை படிக்க. ஆகிலும் யூதாவுடைய கையில் இருந்த ஏதோமியர்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் தனது பிதாக்கள் தேவனாய் கர்த்தனை விட்டபடியினாலும் அக்காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். இப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தேவனாகிய கர்த்தரை விட்டபடினாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஏதோமியர்கள் யாரை விட்டுட்டாங்கன்னா தேவனை விட்டுட்டாங்கங்கிறான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஏதோமியர் மட்டுமா விட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான் அப்பப்போ என்ன செய்ய போகிறாங்க, தேவனை விட்டு புறஜாதியோட லைஃப் ஸ்டைலில் போகிறாங்க. மறுபடியும் தேவனை வந்து அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் உள்ளே சேர்றாங்க, அதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க. இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இவங்கள்ட்ட இருக்குன்னு பார்க்கும். அப்போ யூதா கையிலிருந்து ஏதோமியர்கள்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்து போட்டார்கள். அவன் பிதாக்கள் தேவனாய் கர்த்தரை விட்டு அப்படின்னா இருக்கு. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு யோதமியர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலோட சேர்ந்து இருந்து அவங்கள பலி காணிக்கைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கும். இஸ்ரேல் வகுப்பு கூட சேர்க்க சொன்னது யாருன்னா மோசே சொல்லியிருக்காரு. அந்த பிரமாணத்தைப்படி இவங்க இருந்தாங்க. இப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் இவங்கள்ட்ட நினைச்சுறாங்க அப்படியே ட்ராவல் ஆகி தான் போயிட்டு இருக்கான்னு பார்க்கும். எது வரைக்கும்னா இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அவங்க இருந்தாங்கங்கிற விஷயம் இவங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து இவங்களுடைய யுத்த பின்னணியை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நடக்கிற யுத்தத்துக்கும் என்ன பின்னணிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். இஸ்ரேவேலர்கள் யோதமியர் யாருன்னா இப்போ இஸ்லாத்தை தலைவனவங்கன்னு பார்க்கும். இப்போ நடக்கிற யுத்தத்தை குறித்து நம்ம வந்து வேத வசனத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். படிக்கலாம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 6, 7 அதுக்கப்புறம் 11 வசனங்கள் படிக்கலாம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. 7 போதும் பார்க்கும். அப்போ வந்து அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறேன் என்றால், காத்துடைய 3 பாதகம் நிமித்தமும் 4 பாதகம் நிமித்தம் நான் அதன் ஆக்கினையை திரும்ப மாட்டேன். அவர்கள் சிறையிருப்புகளை ஏதோமியர் வசத்தில் முழுவதும் சிறையாக்கினார்களே அங்கிற விஷயம் அவர் சொல்றான்னு பார்க்கும். காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரமனைகளை பட்சிக்கும். 8.
மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், காசாவினுடைய 3 பாதகம் நிமித்தமும் 4 பாதகம் நிமித்தமும் நான் அதனுடைய ஆக்கினைகளை திரும்ப மாட்டேன் சொல்லிட்டு அவர்களை சிறையிருப்பில் யூதேமியரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி முழுவதும் சிறையாக்கினார்கள் என்று. இந்த 3 பாதகம் 4 பாதகம் யாரும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த யாருன்னா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய போராளி குரூப்பும் பார்க்கும். இந்த ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஹவுதி அப்படிங்கிறான குரூப்பு தான் இவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பாலஸ்தீன தேசிய அமைப்புங்கிறதான ஒரு குரூப் இருக்குன்னு பார்க்கும். இதை வந்துக்கிட்டு இஸ்ரேலர்களும் மற்ற நாடுகளும் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு தீவிரவாத குரூப்புங்கிறான விஷயம் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துக்கிட்டு இது தீவிரவாதி குரூப்புன்னு சொல்கிறாங்க பார்க்கும். ஆனால் என்ன இஸ்லாமியர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு போராளி குரூப்பு அப்படின்னா அவங்க யுத்தம் பண்ணுறாங்க பார்க்கும். இது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த 4 பாதகங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹமாஸ், இன்னொன்று ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் குர்திஸ் சொல்லப்படுறது, ஹவுதிங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பின்னாடி டீட்டெயில்ஸில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா காத்தினுடைய மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அதனுடைய அரண்மனை பச்சிக்கும். ஏன்னா இந்த சொல்லப்பட்ட இந்த பாதக நிமித்தம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தீ கொளுத்துவேன்னு சொல்கிறான்னு பார்க்கும். இன்றைக்கி வந்துக்கிட்டு இஸ்ரேல் வந்துக்கிட்டு ஏன் வந்துக்கிட்டு காசாவை அடிக்குன்னா இந்த தீவிரவாதி குரூப் அவங்க தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அதுக்கு குர்திஸ், இந்த ஹவுதின்னு சொல்கிறாங்களே இவங்கள்ட்ட வந்துக்கிட்டு இங்கே அடிக்காமல் பார்க்கும். எது நிமித்தம் அடிக்காங்கன்னா அந்த பாதங்க நிமித்தம் அடிக்காமல் பார்க்கும். ஆனால் வந்துக்கிட்டு வேத வசனமும் எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு. காத்தினுடைய காத் தேசம் காத்துனா காசாவை அடையாளப்படுது. காத்தினுடைய மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அதனுடைய அரண்மனை பச்சிக்கும். அரண்மனை பச்சிங்கன்னா நான் இதெல்லாம் அவங்களுடைய நாட்டுக்குள்ளே போய் அடிக்கிற விஷயம் பார்க்கும். அரண்மனைன்னா அதனுடைய அரணுக்குள்ளே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. மேலும் ஏதோமுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தம் நான் அவர்களை ஆக்கினையை திரும்ப மாட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது திருவிழியத்தை கரெக்டாக படிக்க போகிறோம். அவன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றென்றைக்கும் அவனை பீறி போட தன் மூர்க்கத்தோடு நித்திய காலமாக இருக்கிறானே என்றது. அப்போ நித்திய காலமானா ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டார். இதனால் கோபம் இருந்துச்சு. யாக்கோப்பு கொல்லணும்னு சொல்கிற எண்ணம் என்ன செய்தது ஏசாவுக்கு இருந்துச்சு. இதை அறிந்து கொண்டு அவர் தாயாகிய ரெபெக்காள் வந்துட்டு யாக்கோப்பு வந்துட்டு தன் சகோதரனாகிய லாபான் இடத்துல அனுப்புகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இவரை வந்துக்கிட்டு யாக்கோப்பு வந்துக்கிட்டு தன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்து என்ன செய்யறாரு, தன் தகப்பன் வீட்டை தேடி வரம்போச்சுல இவருக்கு நினச்சிடாரு சகோதரன் எதிர்கொண்டு பட்டயத்தோடு போகிறாரு. ஆனால் வந்துட்டு எதிர்கொண்டு வரமுச்சுல பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய இருதயத்தை தேவன் மாற்றுறாரு. அவங்க நினச்ச சமாதான உடன்படிக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசா வந்துட்டு சேகன் தேசத்தில் போய் அவங்க தனித்து நிச்சய வாசம் பண்ணுறான்னு பார்க்கும் கூட்டத்தோட. இவர் காணாத தேசத்துக்குள்ள வந்துடுறான்னு பார்க்கும், சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். பின்னாடி நினச்சிடாங்க பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இவங்க கூடி வாழ்ந்தாலும் சில நேரத்துக்கு முல்லா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதோமியர் இருக்கான்னு பார்க்கும். புறஜாதி ஜனங்கள் கூட சேர்ந்துக்கிட்ட இவங்ககிட்ட யுத்தம் பண்ணிகிட்டே வந்தான்னு பார்க்கும். அந்த யுத்தம் கடைசி வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அந்த காரியங்கள் இருக்குன்னு பார்க்கும், சொல்லப்பட்டு இருக்குன்னு பார்க்கும். அது தன்னோட மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அவன் சகோதரன் பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றென்றைக்கும் பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைக்கிறானே அப்படின்னா அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இன்னை வரைக்கும் என்ன செய்யுது அவங்கள்ட்ட ஒரு பகை இருக்குன்னு பார்க்கணும். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கூட பிறந்த சகோதரிகள்கிட்ட நினச்சிவாங்கன்னா ஆதி காலத்துலேருந்து பகை இருக்குன்னு பார்க்கணும். நம்ம சகோதரனாக திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்லேயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. திருமணம் அடைஞ்சு சில குடும்பமாக ஆனாலும் கூட இந்த சகோதரர்களுக்கு சண்டை வரும், சொத்து பிரச்சனை வரும். இந்த மாதிரி சில குடும்பங்கள் இப்போ இருக்குது. அதே மாதிரி தான் இவங்கள்ட்ட என்ன பண்ணுற மாதிரி இந்த 2 கூட்டத்தார் ஏதோமியர்கள்ட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்க்கும். இந்த ஏதோமியருக்கும் இஸ்ரேலுக்கும் தகப்பன் பார்த்தீங்கன்னா யாருன்னா ஈசாக்கு தான் அவங்களோட பிதாக்களின் தகப்பன் பார்க்கும். ஈசாக்கின் தகப்பன் யாருன்னா அபிரகான்னு பார்க்கும். அதே மாதிரி ஏதோமியர்கள் சொல்லப்பட்ட இன்னைக்கு இருக்க இஸ்லாத்துக்கும்
அவங்க யார் ஆதி தகப்பன் யாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்லுவாங்க பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆதி தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான் சொல்லுவாங்க பார்க்கும். இயேசு கிறிஸ்து போதனையை வந்து இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மோசைக்கு நாங்கள் சீசனு, நாங்கள் வந்து ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லி நினச்ச மார்பு தட்டிக்கிட்டாங்கன்னு பார்க்கும். இதே மாதிரி தான் இன்றைக்கி இஸ்லாத்தில் உள்ளவங்க நினச்சிட்டா நாங்கள் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்லி மார்பு தட்டிக்கிடுவாங்கங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுது பார்க்கும். இது திருவிழத்தில் நம்ம வந்து படிக்க போகிறோம் பார்க்கும். அதை படிக்கலாம். அது ஆமோஸ் 1:6-9. கர்த்தர் இதை கூறுகிறார், நான் நிச்சயமாக காசா ஜனங்களை அவருடைய பல குற்றத்துக்காக தண்டிப்பேன். ஏனென்றால் அவர்கள் நாட்டு ஜனங்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஏதோமுக்கு கைதியாக கொண்டு போனார்கள் விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற அந்த ஏதோமியர்கள் சொல்லப்பட்ட அந்த காசாவில் இருக்கிற அந்த ஜனங்கள், அந்த முஸ்லீம் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை அட்டாக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு போய் அட்டாக் பண்ணிட்டு சில பேர்கள் நினைச்சிட்டாங்க பண கைதிகளாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்கன்னு பார்க்கும். இன்ன வரைக்கும் நினச்சிட்டாங்க அந்த பண கைதிகளாக வச்சுருக்கான்னு பார்க்கும், கொண்டு போயிட்டாங்கன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, காஸ் ஜனங்கள் அவர்களை பல குற்றத்துக்காக தண்டிப்பேன். ஏனென்றால் அவர்கள் நாட்டு ஜனங்களில் எல்லாரும் சிறைப்பிடித்து ஏதோமுக்கு கைதிகளை கொண்டு போனோம். ஏதோமுக்கு கைதிகளை கொண்டு போனால் ஏதோமீர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இஸ்லாத்தில் உள்ளவங்க அவங்க தான் இருக்காங்க. அவங்களும் கொண்டு போனார்கள். எனவே நான் காசினுடைய மதிலுக்குள் நெருப்பை அனுப்புவேன். அப்போ ஏன் வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இஸ்ரேல் வந்துட்டு காசாவை அடிக்குன்னா, இவங்க வந்துட்டு பனை கைதியாக கொண்டு போயிட்டாங்க. இன்னொன்று பார்த்தா இவங்க போய் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலை அட்டாக் பண்ணிட்டாங்க பார்க்கும். அதனால் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். கொடுப்படாங்க. எனவே நான் காசுடைய மதிலுக்கு நெருப்பை கொளுத்துவேன். அப்போ நெருப்பு கொளுத்துறது வெப்பன்ஸ் மூலமாக அடிக்கான்னு பார்க்கும், கொளுத்துவேன். ஆனால் தீர்க்க தரிசனம் எவ்வளோ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். வெப்பன்ஸ் மூலமாக அடித்து ஒவ்வொரு பில்டிங்கையும் தீக்கிரையாக்குறாங்க பார்க்கும். மதிலுக்குள் வந்துட்டு காசாவின் மதிலுக்குள் நெருப்பை அனுப்புவேன். இந்த நெருப்பு காசாவின் உயர்ந்த கோபுரங்கள் அளிக்கும். அப்போ முன்னே காசாக்குள்ளே என்ன போதும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன்ஸ் போய் அங்கே அடித்து நெருப்பு குழம்பு இது பச்சைக்கும் பார்க்கும், தீக்கிரையாகவும் பார்க்கும். அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது உயர்ந்த கோபுரங்கள் அளிப்போன்னா பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் அடிக்காங்க பார்க்கும். அப்போ அன்னைக்கு தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு, இங்கே பெரிய பில்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அதான் கோபுரங்களை அழிப்பேன்னு சொல்கிறாரு. அழிக்கும். நான் அஸ்ரோத்தின் சிங்காசனத்து மேல் இருப்பவர்களை அழிப்பேன்னு சொல்கிறாரு பார்க்கும். அந்த அஸ்ரோத்து யாருங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் அஸ்கலோத்தின் செங்கோலையும் தாங்கியிருப்பவனை அழிப்பேன் சொல்லப்பட்டிருக்கு. நான் எக்ரோன் ஜனங்களையும் தண்டிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது யாருங்கிறான விஷயத்தை இப்போ கூட பார்க்கும். அசுரோத்துங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா அசுரோத்துங்கிறான விஷயம் என்னென்னா அலிம்பின் நெருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அழிவின் நெருப்பு நான் இடை போடுவேன் சொல்கிற பார்க்கும். இடை போடுவேன்ங்கிறதான அந்த அஸ்கலோன்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அஸ்கலோத்துங்கிற விஷயம் என்னென்னா மேரி டைம் சிட்டி ஆஃப் த பாலஸ்தீன் சொல்கிறது. இது வந்து சவுத்து வெஸ்ட்டு எஸ்ரேமை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது எதுன்னு பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் த பாலஸ்தீன் சவுத் வெஸ்ட் ஆஃப் எஸ்ரேமை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது வந்துட்டு எதுனா எதை சொல்லப்படுதுன்னா காசா, அஸ்கலோன், அஸ்ரோத், எக்ரான், காத்துங்கிறான விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதை தான் சொல்கிறாரு. இப்போ அது எதை சொல்லப்படுதுன்னா காசா அப்படின்னா காசா சிட்டி, காசா ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறது, காசா ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறது. அது பாலஸ்தீன பிரதேசத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். காசா ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறது. அதுக்கடுத்து எக்லோன் ஒன்று சொல்கிறது பார்த்திங்கன்னா இஸ்ரேவேலை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுக்கப்புறம் அஸ்ரோத்னு சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா அதுவும் இஸ்ரேலை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கடுத்து எக்ரான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா இஸ்ரேவேலுடைய கேட்டு பக்கம்னு இருக்குது. இஸ்ரேல் நேர் கேட்டு கிரியாத் கேட்டுன்னு சொல்லப்படுறது தான் வந்துட்டு எக்ரோனுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். இது என்னென்னா நான் எக்ரோன் ஜனங்களையும் தண்டிப்பேன், பிறகு மீதி உள்ள பெலிஸ்தர்களை மறிப்பார்கள் அப்படின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா பெலிஸ்தரில் உள்ள ஜனங்கள் காசாவில் இருக்க ஜனங்களை கிட்டத்தட்ட 40,000 பேர் நினச்சிட்டாங்க மறிச்சிருக்கான்னு பார்க்க. அந்த காசா போரில் மறிச்சிருக்கா. தேவநாயக கர்த்தர் கூறுகிறார், கர்த்தர் இவற்றையெல்லாம் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக தீரு ஜனங்களையும் அவர்களது பல குற்றங்களுக்காக தண்டிப்பேன். ஏனென்றால் அவர்கள் ஒரு நாடு முழுவதும் சிறைப்பிடித்து ஏதேமுக்கு அடிமையாக அனுப்பிட்டார்கள். அவர்கள் தம்முடைய சகோதரன் இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கை கொள்ளவில்லையே சொல்கிறான்னு பார்க்கும். கொள்ளவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்றாங்க வந்துட்டு அடிமையாக கொண்டு போயிட்டாங்க பார்க்கும். இப்போ வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக கொண்டு போனனால இஸ்ரேலில் உள்நாட்டு பிரச்சனை ஆகிட்டு பார்க்கும்.
பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்களே போராடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பண கைதிகளுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு பண கைதிகள் எப்போ தான் மீட்டுக் கொள்வீங்க? நீங்கள் வந்துட்டு போரில் தான் போரை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் பண கைதிகளை வந்துட்டு நீங்கள் வந்து விடுதலை பண்ணி கொடுக்க முடியுங்கிற விஷயத்தை அவங்க சொல்லி நினச்சாங்க. என்னதுன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே உள்நாட்டு பிரச்சனைகள், போர்கள் நடந்துகிட்டு இருக்கும் பார்க்கும், பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து அடிமைகளை கொண்டு போன விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆமோஸ் 1:11 கர்த்தர் இவைச்சு கூறுகிறார், நான் யூதம் ஜனங்களையும் அவர்களை பல குற்றத்துக்காக நிச்சயமாக தண்டிப்பேன். ஏனென்றால் யூதம் தன் சகோதரன் இஸ்ரவேலை வாளோடு துரத்தினான். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இஸ்லாமியர் பார்க்கும். இஸ்லாமியர் இஸ்ரவேலர் வாளோடு துரத்துறான். வாள்னா யுத்தத்தோடு நினைச்சாலும் துரத்துறான்னு சொல்லப்படுது. யூதம் இறக்க காட்டவில்லை என்றும், யூதம் வந்துட்டு நினைச்சதா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இஸ்லாத்தில் உள்ளவங்க நினைச்சாங்க அவங்களோட இறக்கம் காட்டவில்லை. யூதமுடைய கோபம் இடைவிடாமல் தொடர்ந்து காட்டு மிராண்டியை போல இஸ்ரவேலை கிழித்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி, காட்டு மிராண்டி மாதிரி சண்டை போடுறீ அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நினைச்சாங்க. தேவையில்லாமல் நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு இழுத்ததே யாரும் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் இஸ்ரவேல் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய இருக்கிற அந்த தீவிரவாதி குரூப்புன்னு சொல்கிறாங்களே, போராளி குரூப்பு தான். இவங்க வந்துட்டு முதல்ல நினச்சிடாங்க பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெப்பன்ஸ் மூலமாக அடித்ததுனால தான் திருப்பி அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டான் பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க தானே இறக்கம் காட்டாமல் முதல் கை யார் ஓங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூதமர் கை ஆகி அந்த இஸ்லாமியர்கள் கை ஓங்கிச்சுன்னு பார்க்கும். அவங்க என்ன தொடர்ந்து காட்டு மிராண்டி போல் என்ன இஸ்ரேலை கிழித்து கொண்டார்கள்னா இவங்க அடிச்சுட்டாங்க, பனை கைதியில் கொண்டு போயிட்டாங்கங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், காத்துடைய 3 பாதகம் நிமித்தமும் 4 பாதகம் நிமித்தமும் நான் அவங்களோட ஆக்கினையை திரும்ப மாட்டேன் இருக்காரு. அந்த 3 பாதகம் 4 பாதகங்க யாருங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு ஹமாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பார்த்தீங்கன்னா காசாவை தலைமையாக கொண்ட இஸ்லாமிய குழுன்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிஹாத்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து PIJ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க ராக்கெட் தாக்குதல் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு தற்கொலைப்படைன்னு பார்க்கும். தற்கொலைப்படையாக உள்ளே போய் நினச்சிறாங்க ஒரு இடத்த டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு குரூப்பு தான் பார்க்கும் தற்கொலைப்படை. இவங்க வந்து இஸ்லாமிய குழுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இஸ்புல்லான்னு பார்க்கும். இவங்க வந்து லெபனானை தலைமையிடம் கொண்ட ஜியா பேராளிகள்னு சொல்லப்பட்டிருக்கும், பேராளி குரூப்புன்னு சொல்லப்பட்டிருக்கும். இவங்களும் இந்த வந்துட்டு இஸ்லாத்தை சேர்ந்தவர்களும் பார்க்கும். இவங்க இஸ்லாத்துங்கிற விஷயம்னா ஏதோமாரி வம்சம்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PLO அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்புன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹப்பதா அப்படின்னு பாலஸ்தீன தேசியவாத இயக்கம்னு பார்க்கும். ஹப்பதா பாலஸ்தீன தேசிய இயக்கம்னு சொல்லப்படுது. PLOன்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் போட்டிருக்கும். இந்த 2 அமைப்பும் சேர்த்து இது நினைச்சது பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் அங்கே சொல்லப்படுது பார்க்கும். வேதம் ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கு. 3 பாதகமும் 4 பாதகம்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 பாதங்கன்னா ரொம்ப ஹெவியாக இப்போ டீல் பண்ணுற யாருன்னா ஹமாஸு, ஜிஹாத்து, அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா, இவங்க தான் 3 பேர் பாதகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4வது பாதகம்னு யாரை பார்த்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PLOன்னு சொல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பும், அஹ்பதான்னு சொல்லி ஹப்பசா பாலஸ்தீன தேசிய இயக்கம் சொல்லி அந்த குரூப்பை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புன்னு சொல்லப்படுது பார்க்கும். இன்னைக்கு எழும்பின குரூப்பை இன்னைக்கு இந்த மாதிரி குரூப்பு எழும்புவாங்கன்னு சொல்லி ஆமோஸ் காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு பார்க்கும். இது நிமித்தம் தான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா யுத்தமே அங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, நான் ஆக்கினையை என்னத்தை திரும்ப மாட்டேன், அவர்கள் சிறைப்பட்டவர்கள் ஏதேமுக்கு ஒப்பு கொடுக்கும் புலோ சிறையாக்கினார்களே இருக்கு. அவன் சொல்கிறாரு, அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமுக்கு ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாக்கிட்டார்கள் இருக்கு. இவங்க வந்துட்டு என்னதான இஸ்ரேல் நாட்டுக்குள்ள போகணும், பனை கைதிகளை பிடிச்சு கொண்டு போய் அங்கே சிறையாக்கி வச்சுட்டாங்க பார்க்கணும். இதனால என்ன பண்ணோம்னா காசின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அதோடைய அரண்மனை பச்சிக்குன்னு சொல்றாரு. அதனால நினைச்சாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது பார்க்கும். இவங்களுடைய தாக்குதல் எப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது என்னன்னா அத்திமேர துளிர் விடும் போச்சுல வசந்த காலம் சமயமாயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 1948 என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு அதுலேருந்து இவங்களுக்கு நினைச்சிட்டா பார்த்தீங்கன்னா அடிதான் பார்க்கும். முதல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1948 அரபு இஸ்லாமிய போர் பார்க்கும். இஸ்ரேலின் சுதந்திர போராட்டம் சொல்லி அங்கே ஒரு போராட்டம் நடத்தி பார்க்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது போர் பார்த்தீங்கன்னா 1967 6 நாள் போர்னு சொல்லி ஒரு யுத்தம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1973 பார்த்து யோம் கீப்பூர் போர்னு பார்க்கும். 1973 யோம் கீப்பூர் போர்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா 1982 நாலாவது 1982 லெபனான் போர்னு சொல்லி அப்போ ஒரு போர் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா முதல் இண்டி எக்பாட்டான்னு சொல்லி போர் நடந்திருக்கு. அது வந்துட்டு 1987 to 1993 வரைக்கும் அந்த போர் நடந்திருக்கு. முதல் இண்டி எக்பாட்டான்னு சொல்லி ஒரு போர் நடந்திருக்கு. ஆறாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இண்டி எக்பாட்டான்னு சொல்லி 2000லேருந்து 2005 வரைக்கும் இந்த போர் நடந்திருக்கு. ரெண்டாவது இண்டி ஹெப்பட்டான்னு சொல்லி 2000லேருந்து 2005 வரை நடந்திருக்கு. அதுக்கு காசா போர்கள்னு சொல்லி காசாவில் வந்து அந்த யுத்தம் நடந்தது எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2008, 2009, 2012, 2014, 2021, அதுக்கப்புறம் 23 அதில் வந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த போர் நடக்குன்னு பார்க்கும். இப்போ காசா போருங்கிறது 2008, 2009, 2012, 2014, 2021 பார்க்கும். இப்போ 23லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ 24 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த போர் போயிட்டுருக்குன்னு பார்க்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த யுத்தம் அடித்தது நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா அந்த அஸ்குலோத்தின் அழிவுன்னு சொல்கிறாரு. அக்சுலோத்தின் நினச்சது அழிப்பேன்னு சொல்லுவார். அக்சுலோன்னு என்னன்னு பார்க்கும். அக்சுலோத்தின் நெருப்பிடுவேனுங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோழே அடுத்த வந்துட்டு பார்க்கலாம். அடுத்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 14 to 17 வசனங்களை படிச்சிடலாம். 25ஆம் அதிகாரம். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 15. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம் வகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியினால். 16. இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து. 17. உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களை கொடிதால் பழிவாங்குவேன். நான் அவர்களை பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினாலே ஏதோமிடத்தில் பழி வாங்குவேன் அப்படின்றிருக்கும். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு அதை இஸ்ரவேல் நாட்டை வச்சு என்ன பண்ணுற பார்த்தா ஏதோமே பழி வாங்குவேன். ஏதோம் யாருன்னா இஸ்லாமியர் நாடுகள் பார்க்கும் அதை பழி வாங்குவேன் சொல்கிறாரு. அந்த 4 பாதகம் நிமித்தம் நினைச்சாரு பழி வாங்குவேன்னு சொல்கிறாரு. அதை எப்படின்னா அதாவது ஏதோமே இருக்கிற பல மற்ற நாடுகளும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இருக்குது, ஏமன் இருக்குது, ஐக்கிய எமிரேட் இருக்குது, ஓமன் இருக்குது, எகிப்து இருக்குது. இவங்களையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அந்த 4 பாதங்க நிமித்தம் யார் நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஹமாஸு, ஜிஹாத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இஸ்புல்லா, அதுக்கப்புறம் பாலஸ்தீன விடுதலை பதவிகள், இந்த மாதிரி தான் ஹமாஸு, இஸ்புல்லா, ஹவுதி அந்த படைகள் மூலமாக தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு மூலமாக தீர்க்க தரிசனம் இருக்கும் பார்க்கும். இந்த 3 பாதக நிமித்தம் 4 பாதக நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்கள நிமித்தம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பலி வாங்குவேன்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையால் ஏதோமே பழி வாங்குவேன். அவர் என் கோபத்தின்படி என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கோபத்தின்படி என்ன பண்ணாங்க ஏதோமிற்கு செய்வாங்க அப்படின்னா அந்த 4 பாதங்கள்னால இந்த இஸ்லாமியா அந்த கண்ட்ரிக்கு அடிக்கிற பாலஸ்தீனத்துக்கும் யாரெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்காங்களோ அவங்களுக்கு அடிப்பேங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். என்ன சொல்கிறாரு, என்னோட கோபத்தின்படி என் உக்கிரத்தின்படி ஏதோமுக்கு செய்வேன்ட்டுங்க. இப்போ வந்துக்கிட்டு அமெரிக்கா அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட இங்கே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அடிக்குன்னு பார்க்கும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்துட்டு அந்த அவங்ககிட்ட அடித்த கண்ட்ரியை வந்துட்டு அடிக்கான்னு பார்க்கும். இந்த குரூப்பை வந்துட்டு 4 இந்த குரூப்பை அடிக்காங்கன்னு பார்க்கும். அப்போ இந்த அடிக்க சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான் என்ன செய்கிறாரு, ஏவுதல் பண்ணுறாரு. இஸ்ரேல் ஜனங்களை ஏவுதல் பண்ணி இங்கே வந்து அடிக்க சொல்கிறான்னு பார்க்கணும். அதாவது என் கோபத்தையும் என் உக்கரத்தையும் ஏதோமுக்கு செய்வார்கள். யார் மூலமாக செய்கிறாங்கன்னா இஸ்ரேல் நாட்டு மூலமாக என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கவே. அப்பொழுது நான் பழிவாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவான்னு பார்க்கும். இது வந்து ஒரு பழிவாங்குற செயல்னு பார்க்கும். அதான் இவங்க போய் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க, அதனால் இவங்க திருப்பி என்ன செய்கிறாங்க அட்டாக் பண்ணுறான்னு பார்க்கும். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர்கள் குரோதக்காரர்களாக இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினார்கள்.
அப்போ பிலிஸ்தியக்காரர்கள் குரோதம் வைத்து, அப்போ பிலிஸ்தியானா இந்த காசாவில் உள்ளவங்கன்னு பார்க்கும், ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கு. இவங்க வர்மம் வைத்து எப்போன்னா 1948 இருந்து வர்மம் வைத்து இன்னை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரியங்கள் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 75 வருஷக்கிட்ட ஆகுது. இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து வர்மம் வைத்து இது பண்ணுறாங்கன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட இந்த 75 வருஷம் வரைக்கும் பார்க்கும். இப்போ வந்து 76 வருதுன்னு பார்க்கும். 75 வருடங்களுக்கு என்ன செய்றாங்க இந்த பிலிஸ்தர்களும் வர்மம் வைத்துன்னு பார்க்கும். 1948 இருந்து வர்மம் வைத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பலி வாங்குறான்னு பார்க்கும். இதோ நான் பெலிஸ்தருடைய விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரிப்பேன், சமுத்திர கரையர் மீதியார்களை அழித்துன்றிருக்கு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிரேத்தியர்கள் வந்துட்டு கிரேத்தியர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கிரேத்தியர் யாருன்னா கிரேட்டன் வம்சவழியை சேர்ந்தவன் பார்க்கும். இது காசா மற்றும் சுற்றியுள்ள பகுதி வாழ ஒரு பழங்கால மக்கள்னு இருக்கு. அப்போ கிரேத்தியர் என்னன்னா காசா மற்றும் சுற்றியுள்ள வாழ ஒரு பழங்கால மக்கள்னு சொல்லி ஒரு சர்வே ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு பார்க்கும். அப்போ கிரேத்தியர் யாருன்னா காசாவில் உள்ளவங்க தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த உக்கிரமான தண்டையினாலும் அவர்களுக்கு கொடியதாய் பழி வாங்குவேன், நான் அவர்களை பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நினைச்சாங்க இஸ்ரேல் வந்து மாறி மாறி அடிக்கி அவனை வந்து நினைச்சாங்க வந்துட்டு அந்த பங்கரில் இருக்காங்க. ஏன்னா ஒரு சுரங்க பாதையிலேருந்து இவங்க வந்துட்டு எது தாக்க முடியாமல் நினச்சிட்டாங்க திணறிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சேர்ந்த எல்லாத்தையும் நினச்சது பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து அடிச்சுக்கிட்டு பார்க்கும். இந்த ஹமாஸு ஹிஸ்புல்லா அந்த ஹவுதி படையில் உள்ள அந்த கமாண்டர் அவங்கள வந்து வழி நடத்துகிற அந்த பெரிய தலைவரையெல்லாம் அடித்து நொறுக்குன்னு பார்க்கும். ஹமாஸ் மொசாட்டுங்கிற அமைப்பை வச்சு அடிக்குன்னு பார்க்கும். மொசாட்டுங்கிற அமைப்பு யார் தலைமை கொண்டுனா தேவன் தான். தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து ஞானத்து மூலமாக நினச்சிட்டாங்க அந்த அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். இப்போ இஸ்ரேல் அடிக்குன்னா இஸ்ரேல் இல்லை, இஸ்ரேலை வச்சு தேவன் நினச்சிட்டாரு அடிக்கிறாருங்கிறான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் சமுத்திர கரையை குடியிருக்க கிரேத்தியர்னு சொல்லி செப்பனியா 2:5 சொல்லப்பட்டிருப்பாங்க. இந்த காசாவில் இருக்கிற காசா மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் வாழ ஒரு பழங்குடி மக்களை அடையாளப்படுது வந்துட்டு இங்கே வந்துட்டு யாரை சொல்லப்படுதுன்னா நம்ம இந்த இஸ்லாத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2, 3 அதுக்கு 4, 5 படிச்சிடலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். 3. ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் சாபம் ஆக்கினேன். 4. அப்போ அவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்றார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தேன் என்றார் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், நான் ஏசா யாக்கோப்பு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் இருக்காரு. ஏசா யாக்கோப்பும் யாருடைய வழித்தோன்றல் பார்த்தா ஈசாக்கின் வழித்தோன்றல். ஆனால் ஈசாக்கு யாருடைய வழித்தோன்றல்? அபிரகாம் வழித்தோன்றல். அபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏசாவை வெறுக்கிறான்னு பார்க்கும். ஏன் வெறுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை யார்கிட்ட பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வாலிண்டஸாவே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவ தூதன்கிட்ட நினச்சி தான் போராடுறான்னு பார்க்கும். போராடி உன் ஆசீர்வதிக்க விட்டால் நான் போக விட்டேன்னு போராடி அந்த யாக்கோப் என்ற பேரை மாற்றி இஸ்ரவேல் என்றான பேரை அங்கே வந்துட்டு ஒரு வைக்கிறான்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிற அங்கே உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டான்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டுன்னு பார்க்கும். அப்போ தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டான்னு பார்க்கும். அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவன் நினச்சிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கை தூக்குறான்னு பார்க்கும். இப்போ இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவனோட உடன்படிக்கைக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துக்கிட்டு ஏதோ மீறில் சொல்லப்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் சொல்லப்பட்ட இவங்க வந்துட்டு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அந்த பழைய ஏற்பாடு முறையில் தான் அவங்க லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி மற்ற காரியங்களாக இருந்தாலும் ஒழுக்க நிறைவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரவேலுக்கு தான் வந்துக்கிட்டு கை தூக்குறான்னு பார்க்கும். ஏன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கான்னு பார்க்கும். எப்படி என்றால் இப்போ வந்துட்டு ஒரு நாடு வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு ரஷ்யா வந்து இந்தியாட்ட வந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கு. இப்போ உடன்படிக்கை பண்ணியிருக்கு. இப்போ வந்துட்டு ரஷ்யாவில் எதிரி நாடாகிய என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இஸ்ரேலாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இப்போ வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா உக்ரைனாக இருந்தாலும் சரி இப்போ இவங்கள்ட்டெல்லாம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு அவங்க நட்பு வச்சுருக்குன்னு பார்ப்போம். நட்பு வச்சுக்கிட்டு வந்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு ஏதாட்டு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரஷ்யா வந்து
ரஷ்யாவுக்கு எதிர் பார்ட்டி கூட இந்தியா வந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கு, நேசம் வச்சுருக்கு. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகளாக பிரச்சனை வந்தாலும் கூட, இப்போ வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு இந்தியா வந்து அவங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு வச்சு என்ன செய்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு நம்ம போகக்கூடாது, யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்த மற்ற நாடுகள் வந்து யுத்தத்துக்கு வரலைன்னா கூட நம்ம ரஷ்யா போகிறோம். ஏன்னா இந்திரா காந்தி பீரியடில் வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட அவங்க வந்துட்டு நமக்கு எது ஒரு யுத்தம் வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு யுத்தம் வந்தாலும் சரி, நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். இந்த உடன்படிக்கை பண்ணினால ரஷ்யா வந்துட்டு கண்டிப்பான முறையில் வந்துக்கிட்டு நம்ம கூட என்ன செய்யாது, அங்கே கை தோக்குன்னு பார்க்கும், கை கோர்த்துக்குன்னு பார்க்கும். ஏன்னா ரஷ்யாவுக்கு வேண்டாத அந்த நாடுகளை விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா கூட அங்கே ரஷ்யா என்ன செய்ய போகுதுன்னா நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தக்க வச்சுக்கிறோம். நம்மள்ட்ட அந்த உடன்படிக்கைக்குள்ளே வருவாங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு யுத்தம் வந்தால் மற்ற நாடுகள் வந்துச்சோ வரலைன்னு தெரியல, ரஷ்யா வரும் பார்க்க, ஏன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை தரங்கள் வந்துக்கிட்டு இஸ்லாமியர்கள்ட்ட இருந்தாலும் கூட உடன்படிக்கை யார்கிட்ட பண்ணிக்காம பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அது நிமித்தம் பார்த்தீங்கன்னா பிதாக்கள் நிமித்தம் அன்பு நிமித்தம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் வந்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு இடப்படுறார், அவங்களா வந்துக்கிட்டு கை தூக்குறான்னு பார்க்கும். அதான் சொல்லுவார், நான் ஏசாவை நான் வெறுத்தேன், அவருடைய மலைகளே பாலும் அவருடைய சுதந்திரத்தை வனாந்தரமும் உள்ளவாகி வலு சர்ப்பத்தை தாவரம் ஆக்கிறேன் இருக்கேன். மலைங்கிறது அவங்க ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அவங்க வந்து டென்ஷன் வனாந்தரமாக ஆக்கிடுவேன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். யாரை வச்சு செய்ய போகிறான்னா இஸ்ரேல் ஜனங்களை வச்சு அங்கே செய்ய போகிறாருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 4:5 படிக்க, யூதேயர்கள் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலான விலைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் எல்லை என்று கர்த்தர் என்றென்றைக்கு சின வைக்கிற ஜனங்கள் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு என்னதான் இடித்தாலும் அவங்க கட்டுவாங்க. ஆனாலும் என்ன சொல்லுவார், அவர் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கு சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்வார்கள் என்றார்கள். சினம் வைப்பார்கள் துன்மார்க்கன் அதான் விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்மவேலை குறித்து சொல்லுவார் பார்க்கும். வந்துட்டு இஸ்மவேல் வந்து என்ன சொல்கிறாரு, அது துஷ்டன் மனுஷனாக இருப்பான், அவருடைய கை எஞ்சினது மற்றவங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லப்படுது பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்மவேலுடைய குமாரத்தையே தான் எழுதமாரி கட்டுறாங்க. அந்த வம்சத்தை வந்தவங்க தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் சொல்லப்பட்டிரும் பார்க்கும், இஸ்லாத்தை சேர்ந்தவங்க பார்க்கும். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரேலுடைய எல்லை துவங்கி மகிமைப்படுவான் இருக்கு. அப்போ வந்துட்டு எத்தனையோ நாடுகள் அடித்தாலும் கூட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு ஈடு கொடுத்து நிற்கின்னா அதுக்கு தேவன் தான் உதவி செய்கிறான்னு பார்க்கும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட தான் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோதான் கீழ்ப்படியாமுக்குள்ளே போனாலும் பிதாக்கள் மேல் அன்பு கூறுறதுனால அவங்களுக்கு இந்த தயவை அனுப்பிச்சிடாரு, அவருக்கு கட்டளையிடுறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை படிக்கலாம். உபதியா 1ஆம் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் 11 to 15, அதுக்கப்புறம் 17, அதுக்கப்புறம் 21 வசனங்கள் படிக்கலாம். உபதியா 1. உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். அவங்க என்ன பண்றா பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்கிற ஸ்தானாதிபதியை ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை உங்களுக்கு கேட்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோமை அடிக்க ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏதோமீர் தான் யாரை இங்கே சும்மா இருந்தால் இஸ்ரேவேலை அடிக்காங்க, இப்போ இஸ்ரேல் என்ற பதிலுக்கு அடிக்குன்னு பார்க்கும். ஸ்நானாதிபதிகளை ஜாதி இடத்துல அனுப்புவேன். இப்போ ஸ்நானாதிபதினா 4 பாதங்கள் நிமித்தம் தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் நடக்கும் பார்க்கும். இவங்களை ஏவுறது யாரும் பார்த்தீங்கன்னா, இவங்களை ஏவுறதும் ஒரு இந்த இந்த இஸ்லாமியில் உள்ள ஒரு இவங்க தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் வந்து செய்கிறான்னு பார்க்கும். இவங்க செய்கிற எதர்ச்சியாக செய்கிறது கிடையாது. இந்த இஸ்லாமியர்கள் இந்த யோதமர் இப்போ அடிக்கிறது எதர்ச்சியாக செய்கிறது கிடையாது. இது தீர்க்க தரிசனம் அடிப்படையில் இதெல்லாம் நடக்கணுங்கிறான தேவனுடைய சித்தம் பார்க்கும். ஏன்னா இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த பூமியை அழிக்கிறதுக்கு தேவன் சித்தமாக இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 படிக்கிறேன். அந்நாளில் அல்லவா நான் ஏதோவினுடைய ஞானிகளையும் ஏசாவினுடைய பருவத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா
நான் வந்து ஏதோமினுடைய ஞானிகளை ஏசாவின் பருவத்துள்ள புத்திமான் அளிப்பேன். அப்போது எவ்வளோதான் வந்துட்டு இவங்கள்ட்ட வெப்பன்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோதான் வந்துக்கிட்டு ரொம்ப பிளான் பண்ணி வந்துக்கிட்டு இந்த ஏதோமில் இஸ்லாம் அமைப்பு வந்து இஸ்ரேல் அடித்தாலும் அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு என்ன செய்றாரு, இவங்களை அழிக்கார். யார் மூலமானா இஸ்ரேல் மூலமாக அழிக்காருன்னு பார்க்கும். தேமானே ஏசாவின் பருவத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொள்ளையினாலும் சங்கரிக்கப்படுவார் என்று என் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள் இருக்கு. உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார் இருக்கு. தேமானே ஏசாவின் பருவத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினாலும் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள் இருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட யுத்த வீரர்கள் வந்து கலங்குவான்னு பார்க்கும். அப்போ வந்து கொலையினால் சங்கரிக்கப்படுவான்னு பார்க்கும். இந்த அமைப்பை சேர்ந்த இஸ்புல்லா அந்த குரூப் இருக்குல்ல, ஹமாஸ், இஸ்புல்லா, அந்த ஹவுதி குரூப்பில் தலைவர்கள் எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க இந்த யாரும் இஸ்ரேல் வந்துக்கிட்டு அடிக்கிறது பார்க்கும். ஏன்னா தேவன் சொன்னால் அது இந்த தீர்க்கதரிசனம் தான் பார்க்கும். ஆனால் கொலையினாலும் சங்கரிப்பேன் உங்கள் பராக்கிரமசாலிகள் வந்து கலங்குவாங்க, பயப்படுவாங்க. அவங்க யுத்த வீரர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா இவங்க வந்து யாரெல்லாம் கமாண்ட் கொடுக்காங்களோ அவங்களெல்லாம் இவங்க வந்து அழிக்காங்கங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். போனோன்னு வாசிக்கலாம். 11. நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும் மறு தேசத்தால் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். 12. உன் சகோதரன் அந்நியர் வசமான நாடாகிய அவனுடைய நாடை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையால் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. அப்போதும் நீ எதிர்த்து நின்ற நாளிலே அந்நியர் அவர்கள் சேனையில் சிறைப்பிடித்து போன நாளிலே மறுதேசத்தார் அவர்கள் வாசலுக்குள்ள பிரவேசித்து எருசலேமிலே சீட்டு போட்ட காலத்தை நீ அவர்களோடு ஒருவனை போல் இருந்தாயின்றிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீ எதிர்த்து நின்ற நாளிலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான் பார்க்கும். எதிர்த்து முன்னாடியே இந்த 1940 எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட என்னப்பட்ட பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்குன்னு பார்க்கும். நீ எதிர்த்து நின்ற நாளிலே அந்நியர் அவன் சேலை சிறை பிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவருடைய வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமில் சீட்டு போட்ட காலத்திலே நீயும் அவர்களை ஒருவனை போலானாய். அப்போ சீட்டு போடுற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு யாருக்கு தண்டனைங்கிறதான விஷயத்த நிர்ணயம் பண்ணுறதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் யோனா போன அந்த கப்பலில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காற்றும் கடலும் வந்துக்கிட்டு சேதப்படுத்துது. அப்போ வந்துட்டு இந்த ஆபத்து யார் மூலமாக வருதுங்கிறான விஷயத்த அவங்க சீட்டு போடுறாங்க. போட்ட உடனே யோனாவின் பெயர் விழுது. அப்போ யோனாவை தூக்கி கடலில் போட்டான்னு பார்க்கும். அப்போ சீட்டு போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சீட்டு போடுறாங்கன்னா அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் போடுற அடையாளப்படுத்த பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை அடிக்கணுங்கிறான விஷயத்த ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு செய்கிறல்ல, இது வந்து ஒரு பல நாள் யோசித்து சீட்டு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா யோசித்து அடிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாடு செய்கிற கிடையாது, இதெல்லாம் பல நாடுகள் சேர்ந்து செய்கிற இந்த காரியங்களை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உன் சகோதரன் அந்நிய வசமான நாளிலாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும் யூதா புத்திரோடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர் நெருக்கப்படும் நாளிலே நீ பெருமையாக பேசாமலும் இருக்க வேண்டியதாக இருந்ததுன்றது. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமல். அப்போ இஸ்ரேலில் அடிக்கிறா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈராக்கில் உள்ளவங்க பாலஸ்தீனெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கை கொட்டி சிரிச்சு நிச்சரா பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு வரவேற்காமல் பார்க்கும். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அவங்க அனுசரிச்சுடான்னு பார்க்கும். யூதா புத்திரன் அழிவு நாளில் அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமல் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈரான் வந்து அடிக்கும் போச்சில் வந்துக்கிட்டு என்னென்னா இஸ்லாமியருடைய ஆதரவு வச்சவங்களை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை வந்து அடிக்கும் போச்சில் நினைச்சுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவங்க நெருக்கப்படும் நாளிலே நீ பெருமையாக பேசாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ உனக்கு அடி சரிதான் அப்படின்னு சொல்லி நினச்சப்படுறாங்கன்னா அந்த ஈராக்கு மற்றபடி இந்த இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராளிகள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவனோட அழிவு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய மிசைல் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 100க்கு மேலே மிசைல் போய் அடிக்குதுன்னு பார்க்கும். அடிக்கிற நிமிஷம் நினச்சிட்டாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு பார்க்கும். அதேமாதிரி ஈரானே சொல்கிறது இவங்க வந்து எங்கள் தலைவர்களை வந்து அடித்தாங்க, அதாவது அந்த ஹமாஸ் அந்த தலைவர்லாம் அடித்தனால நான் பழி தீர்த்தோம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. நாங்கள் வெச்சு பெற்றுட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க பார்க்கும். இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனத்தை அடிச்சிச்சு, அதனால் நாங்கள் திருப்பி அடிச்சது நான் அடித்தோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க பார்க்கும். அதான் சொல்லப்படுது. தொடர்ந்து படிக்கலாம். 13. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும்
அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆட்சியில் கை போடாமலும். 14 அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வடிச்சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களின் நீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. 15 எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். அப்ப என்ன சொல்ல பாத்தீங்கன்னா சொல்றாரு, என் ஜனத்தின் ஆபத்தின் நாளிலே நீ அவர்கள் வாசலுக்குள்ள பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவருடைய அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமல் அவர்கள் ஆபத்து நாளிலே அவருடைய ஆசையில் கைப்படாமல் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அரபு நம்ம யோதோமில் சொல்லப்பட்ட அந்த இஸ்லாமியர் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெபனான்லேருந்து ஒரு குரூப் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நினச்சிட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈரான் வந்து டென்ஷன் உள்ளே வந்து ஆயுதத்தோடு உள்ள வெப்பன்ஸ் அடிக்கான்னு பார்க்கும். அதான் சொல்லுவாங்க, என் ஜனத்தின் ஆபத்தினால நீ அவர்கள் வாசலுக்குள்ளே பிரவேசியாமல் இருக்கு. இப்போ வந்துட்டு இவங்களுக்குள்ள யுத்தம் இங்கே நடந்துகிட்டு இருக்க வச்சுட்டு இன்னொரு முனையிலேருந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வாசலுக்குள்ள பிரவேசித்தாங்க. யார்? ஈரான் பிரவேசிக்கிறாங்க. அவங்க ஆபத்து நாளில் அவர்கள் அணுவுக்கு தீங்கை நீ பிரியத்தோடு பாராமல். அவங்க அடிக்கிற இதை வந்துட்டு அவங்க நினச்ச வேடிக்கை பார்த்து பிரியத்தோடு பார்க்காங்க. பார்த்துட்டு என்ன போகிறாங்க பார்க்குறாமலும் அவரோட ஆபத்தினால அவரோட ஆசையை கைப்படாமல். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைன்னா என்னதுன்னா அவங்களோட இஸ்ரேல் தேசத்தில் அயன் டோம் எல்லாம் வச்சிருக்கு. அதையும் மீறி நினச்சது இவங்களோட ஈரானுடைய வெப்பன்ஸ் நினச்சது அவங்க தேசத்தில் உள்ளதுன்னு பார்க்கும் சொல்கிறது. ஆசையில் கைப்படாமல் அவர்கள் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்தையில் நில்லாமலும் இக்கட்டு நாளிலே அவர்களின் மீதியானவர்களை காட்டி கூடாமல் இருக்க வேண்டியதாக இருக்குன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இக்கட்டு நாளில் வந்துட்டு என்ன பண்ணுறா அவர் காட்டி கொடுக்குற விஷயம் பார்க்கும். காட்டி கொடுக்குறேன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க அழிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறா யூதாசு கூட இருந்துக்கிட்டு இயேசு காட்டி கொடுத்தான்னு பார்க்கும். அப்படின்னா மரண ஆக்கினைக்குள்ள ஒப்பு கொடுக்கணும் பார்க்கும். அப்போ காட்டி கொடுக்குற விஷயம்னா மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கணும் பார்க்கும். அவர்களை தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்தையில் நிற்காமலும் இக்கட்டின் நாளில் அவர்களை மீதியானவர்களுக்கு காட்டி கொடுக்காமல் இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்துட்டு இஸ்ரேல் செய்கிற தவறுன்னு சொல்லி இவங்க கூட்டம் போட்டு நினச்சாங்க. இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து சண்டைக்கு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சொல்றாரு, எல்லா ஜாதிகளுக்கு விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாளாகிய சமீபமாக இருக்குன்றிருக்கு. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. காலக்கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலக்கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு 17 வருஷம்தான் இருக்குதுன்னு பார்க்கும். அது 17 வருஷங்கிறது இப்போதைக்கு வேத கால கணக்குன்னு படி பார்க்கும். அதுக்கு முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம்னு இருக்குன்னு பார்க்கும். அது சமயமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த யுத்தம் எப்போ நடக்குங்கிறான விஷயத்தை அங்கே வந்துட்டு உபதியால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன யுத்தம் இஸ்ரேல் யுத்தம் எப்போ நடக்குன்னா கடைசி நாளில் கர்த்தருடைய நாளுக்கு சமயமாக இருக்க முடிச்சு நடக்குன்னு இருக்கும். அதான் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, யுத்தங்களும் செய்தி கேட்பீங்க. அப்படி கேட்க முச்சில் என்னோடய வருகை சமயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த யுத்தம் எப்படின்னா கர்த்தருடைய நாள் சமயமாக இருக்கிறது பக்கத்தில் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவன் கர்த்தருடைய நாளில் சமயமாக வந்திருக்கிறது நீ செய்கிறபடி உனக்கு செய்யப்படும் என்று செய்கத்தக்க பலன் உன் தலையில் திரும்புங்கிறான்னு விஷயம் சொல்ல பார்க்கும். அப்போ தேவன் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். இது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து மறுபடியும் அடி வாங்கி வந்து கதறம் வச்சிட இது வந்துட்டு 6000 வருஷம் முடிவில் வந்துட்டு தேவன் வந்து தான் டைரெக்டாக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்பார். டைரெக்டானா அது இன்னும் பெரிய ஒரு சேதாரம் அங்கே உண்டாகும் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 18 ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து இருப்பார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும். இந்த யுத்தம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற யுத்தம் தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 17ஆம் வசனம் சொல்லப்படுதுன்னா ஆனாலும் சீயோன் பருவத்திலே தப்பிப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். யாக்கோப்பின் வம்சத்தார் அவருடைய சுதந்திரத்தை கொள்வார்கள். யாக்கோப்பின் வம்சத்தார்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ சீயோன் பருவத்தில் தப்பிதர் ஒன்று சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சீயோன் அழைப்புக்குள்ளே யார் வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சபையின் காலத்திலே இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு கூட்ட பீப்புள் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா
அவங்க என்னென்னா சீயோன் நாளைக்கு 1,44,000 பேரை மாறிட்டான் பார்க்கும். அவங்க வந்துட்டு யாக்கோப்பு வம்சத்தோடைய சுதந்திரத்தை சுதந்திரம் கொள்வாங்கன்னு பார்க்கும். அப்போ ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா எருசலேம் தலைமை இடமா இருந்து அங்கே வந்துட்டு அங்கே செயல்படும் பார்க்கும். அதுக்கு முன்னாடி எருசலேமை பாதுகாக்கிறதுக்கு தேவனோட சித்தமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எருசலேமை வந்துக்கிட்டு மற்ற நாடுகள் டச் பண்ணாத அளவுக்கு இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா இப்போ இன்னைக்குள்ள சண்டை ஏன் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்குல்ல, இஸ்ரேல் ஜனங்களில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உலக நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரிய வரணும் பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் தலைமை, அதாவது கேபிட்டலாக உலகத்து கேபிட்டலாக இருக்க எப்போன்னா ராஜ்யத்துக்கு கேபிட்டலாக வரும் பார்க்கும். அப்போ அதனால் அடிச்சுட்டாங்க இந்த இஸ்ரேல் நாடு யாருங்கிறான விஷயத்த அங்கே தெரிய வைக்கணும். இந்த இஸ்ரேல் நாடு அடிச்சது சின்ன நாடு தான். அந்த நாடு வந்துட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நாளில் தேவன் யுத்தம் பண்ணி இஸ்ரேல்கிட்ட தான் என்ன செய்றாரு, வெற்றி வகை சூடி என்ன செய்றாரு, ராஜ்யத்தை அளவுக்கு கொண்டு வர ஒரு விஷயத்தை அங்கே வைப்பான்னு பார்க்கும். ஆனால் இஸ்ரேல் அடி வாங்கிடும். ஆனால் ராஜ்யம் யார் ஸ்தாபிப்பான்னு பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் அங்கே ஸ்தாபிப்பான்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு 21ஆம் வசனத்தில், ஏசாவின் பருவத்தை நியாயம் திருப்புறாக இரட்சகர்கள் சீயோன் பருவத்தை ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையா இருக்கும். அது ஏசாவின் பர்வதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசாவினா ஏதோமியர்கள். இவங்க நியாயம் தீர்க்கிறதாக இரட்சகர் சீயோனில் ஏறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையா இருக்குன்ட்டுங்க. ஏதோமியர்கள் யாருன்னா ஏதோமியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் உள்ளவங்க. யாருன்னா இஸ்லாமியர்கள் பார்க்கும். இவங்க நல்ல குணங்கள் தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எப்போ தேவன் சத்தியத்தை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கொண்டு உங்களுக்கு சத்தியம் கொடுப்பான்னு பார்க்கும். இஸ்ரேலையும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் தேவன் சத்தியம் கொடுத்து அவர் அந்த விஷயங்கள் செய்வார்னு பார்க்கும். எப்போ செய்வார்னு பார்த்தீங்கன்னா நியாயம் தீர்க்கிற விஷயம் என்னென்னா அங்கே சத்தியத்தோடு அங்கே நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படவும் பார்க்கும். இங்கே சொல்ல முடிச்சு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஏசாவின் பருவத்தை நியாயம் திருப்பலாக இரட்சகர் சீயோனிலிருந்து வருவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையா இருக்குன்னு. அப்போ சீயோன் 1,44,000 ஏசாவின் பருவம் ஏசாவின் ராஜ்யங்களை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இவங்க நியாயம் தீர்ப்பாங்கன்னு இருக்கும். அப்போ நியாயம் தீர்க்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 10-13 படிக்கலாம். நியாயத்திற்குன்னா ஜட்ஜ்மெண்ட் நடக்கக்கூடாது, பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடாது. இது சத்தியத்தை கூட சொல்லிக் கொடுக்குறது ஒரு நியாய தீர்ப்புங்கிறான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். நியாய தீர்ப்புனா நியாயமான தீர்ப்புங்கிறான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். சங்கீதம் 96:10-13 படிக்கலாம். 96ஆம் சங்கீதம் 10. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். 13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் சொல்லிட்டு அவர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிக்குள் சொல்லுங்கள் இருக்கோம். ஜாதிகள் இருக்குன்னா கடைசி ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். கர்த்தர் ராஜ்யரிகம் பண்ணா கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கிற படத்தை அடையாளப்படுத்து. பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். பூச்சக்கரம்னா பூமி நினைச்சது அது அசையாமல் உறுதிப்பட்டிருக்குன்னா அது தேவன் பாதுகாக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகள் சொல்லுங்கள். அப்போ நிதானமாக நியாயம் தீர்க்கிற விஷயம் எதை பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அப்போ இந்த ஏசாவின் பருவத்தை நியாயம் தீர்க்கிற விஷயம் எதுன்னா அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். அப்படின்னா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ இஸ்ரேலுடைய கையும் ஓங்குது. பார்த்தீங்கன்னா ஏதோமினுடைய கையும் ஓங்குதுன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோமியோட கை ஓங்கி நிற்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அடி வாங்குவாங்க. ஆனால் என்னென்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூதர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க என்னதான் யூத மார்க்கத்தில் இருக்காங்க, அவங்க கிறிஸ்தவம் கிடையாதுன்னு பார்க்கும். ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண முச்சில்ல, ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும் பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் பிதாவின் நாமத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணால் அங்கே கேட்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமத்தில் வேண்டுதல் பண்ணால் அங்கே கேட்கப்படும். அப்போ தேவனுடைய ஆலயம் கட்டினதுக்கப்புறம் அங்கே சாலமோன்கிட்ட சொல்ல முடிச்சு என்ன சொல்லுவார்னா
இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்துட்டு என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அது எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி கொடுத்த பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே தேவாலயத்தில் திரைச்சலை 2ஆக கிழிக்கப்படுது. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு நில அதிர்வு வந்து அங்கே ஆலயம் வந்துட்டு அங்கே வந்துட்டு திருச்சியில் 2ஆக கிழிக்கப்படுற விஷயம் எதை ஏற்படுத்தினா அங்கே ஆலயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் பார்க்கும். அப்போ ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணால் அங்கே கேட்கப்படாதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அது இயேசு கிறிஸ்துனுடைய போதனையில் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தில் எதை கேட்டாலும் பிதா அனுசாரு அதை மகிமைப்படக்கா அதை செய்வார்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஜெபம் பண்ண பட்சத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் நபியா, அதாவது இயேசு கிறிஸ்து வந்துட்டு தீர்க்கதரிசியும் அங்கீகரிக்கலை, அவர் ஒரு மனுஷனாகவே அவர் மதிக்கலாம் பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறது அவங்க தான் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு தேவனை நோக்கி எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்க மாட்டார். ஏன்னா இவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்துட்டு அங்கே சொன்னால் தான் கேட்கப்படும் பார்க்கும். எப்படி என்றால் ஒரு லெட்டர் எழுதிட்டு அது வந்துட்டு அனுப்புனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுப்புனர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புனா தான் அந்த பெட்டிஷன் வந்து சேங்ஷன் ஆகும், இல்லாட்டினா சேங்ஷன் ஆகாதுன்னு பார்க்கும். அப்போ எவ்வளோ தான் வந்துட்டு இவங்க ஜெபங்கிறதால பெட்டிஷன் போடுறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவங்க வந்து பெட்டிஷன் போடலை, அவங்க சுயபலத்தெலாம் போடுறாங்க, அந்த ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்க்கும். அப்போ கடைசி நேரத்தில் அடிக்கும் போச்சுலாம் வந்துக்கிட்டு அடிக்காங்க. அந்த என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிஞ்சு தேவன் வந்துட்டு சபையை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தா கூட்டி சீக்கிரம் வராரு பார்க்கும். தீங்கு நாளுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுற விஷயம் அங்கே நடக்கும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவர் குத்தினவரை நோக்கி பார்ப்பாங்க. பார்க்க முச்சில் வந்துட்டு அவங்க மனக்கசம் அல்லது இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்துட்டு வேண்டுதல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பாருங்கான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அதை கூட படிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இப்போ அங்கே தான் நினச்சதாவது அழுகுறாங்கன்னு பார்க்கும். துக்கிட்டு அழும்போச்சு பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு நினச்சிடாரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜெயத்தை அங்கே கட்டளையிடுவான்னு பார்க்கும். அப்போ தான் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க ஜெயத்தை கட்டளையிடுவார். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு யுத்தத்தில் அவங்க ஜெயிப்பாங்க. அங்கே அது ஜெயிக்காங்க. அங்கே வந்துட்டு இந்த உலகத்தில் ஒரு அழிவு முடிஞ்சு ஜெயிக்கிறாங்க. அங்கே ஒரு அழிவும் ஸ்டார்ட் ஆகும் பார்க்கும். அதான் பேதுருல சுழமுச்சிலேருந்து பூமி இந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டுருந்தோன்னா அங்கே யுரேனியம் குண்டு மூலமாக அழித்து அங்கே வந்துட்டு இங்கே ஒரு தேவன் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அங்கே ஒரு ஜெயத்தை இங்கே கட்டளை எடுப்பாரும் பார்க்கும். ஆனால் முழு உலகம் ஒரு டிஸ்ட்ராயில் ஆயிரும் பார்க்கும், அழிஞ்சிரும் பார்க்கும். அதான் சொல்லப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வந்துக்கிட்டு யோவானுக்கு கொடுத்த தரிசனத்தில் அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். வெளிப்படுத்தல் 1:7. 1ஆம் அதிகாரம் 7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அப்போ இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நடக்கும் பார்க்கும். இதோ மேகங்கள் யாவும் மேகத்தில் வருகிறார், கண்கள் யாவும் காணும், அவர் குத்தினவரும் அவர்களே காண்பார்கள். யார் குத்தினான்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுத்த யாருன்னா இஸ்ரேல் ஜனங்க. அவங்க பார்ப்பாங்க. பூமியின் கோத்திரத்தை எல்லாரும் அவரை பார்த்து புலம்பு அழுவார்கள்னு பார்க்கும். அப்போ வந்து பூமியில் ஜனங்களை நினச்சிறாங்க அவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களும் பார்க்கும். அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கண்கள் முன்னாடி தெரியாமல் போச்சுன்னா உலக ஜனங்களும் பார்க்கும். இதே விஷயத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் பார்ப்பாங்கங்கிற விஷயத்தை படிக்கலாம். இது இயேசு கிறிஸ்து தன்னோட வாயில சொல்லியிருக்கான்னு பார்க்கும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63-64. 26ஆம் அதிகாரம் 23. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். 64. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும்
இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ வந்து கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் சில வந்து யார் கேட்கானா இந்த விஷயத்த ரோமர்ல வந்து கேட்காங்க, உங்களுக்கு கேட்காங்க. அப்போ தான் சொல்லுவார் அப்படின்னா எப்போ கிறிஸ்து வந்து நீங்களும் விசுவாசிக்க மாட்டீங்க, யூதனும் விசுவாசிக்க மாட்டான். ஆனால் என்ன சொல்லுவா பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா சர்வ வல்லவர் வலது பாசல் வீச்சு இருப்பதையும் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதையும் இது மூலம் நீ காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து வலது பாரத்தில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் பார்ப்பாங்க, உலக ஜனங்களும் பார்ப்பாங்க. இது யார்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரோமர்கிட்ட சொல்கிறான்னு பார்க்கும், பிளாத்துட்ட அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இது சாத்தியம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம்தான். இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கான்னு பார்க்கும். சேவானை வந்துக்கிட்டு கல்லெறிந்து கொல்லும் போச்சில் பார்த்தீங்கன்னா சேவானுடைய கண்ணுகளுக்கு முன்பாக அப்போ இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு பிதாவின் வலது பாரத்தில் இருக்கிறதாகவும் வந்து கண்டாருன்னு சொல்லி பார்க்கணும். அவர் வந்து சேவான் வந்துட்டு பிதாவின் வலது பாரத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிற மாதிரி பார்க்குறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உலக ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இந்த தரிசனத்தை கடைசி நாட்களில் பார்ப்பாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா சேவானுடைய மரண தருவாயில் அந்த காரியங்களை பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் கடைசி தருவாயில் நினச்சிருவாங்க பார்ப்பாங்கன்னு பார்க்கும். ஏன்னா எல்லாரும் மறித்து தான் எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு மறிச்சதுக்கு அப்புறம் தான் நினச்சதான் நியாயத்திற்கு வர முடியும் பார்க்கும். எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயம் நடக்கும் பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க யுத்தத்தில் கடைசியை ஜெயிக்கணும்னா கடைசி யுரேனியம் குண்டத்தை யூஸ் பண்ண பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்ட்ரால் ஆகி என்ன செய்றாங்க, எல்லாரும் அழிய வேண்டிய சூழ்நிலை இதாகும்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சலாம் இது விஷயத்த உலக ஜனங்கள் பார்ப்பாங்கங்கிற விஷயத்தை படிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 31. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். 32. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளி விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். 33. பார்க்கும். இது எப்போ மாதிரினா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருங்கிற விஷயத்த இயேசு கிறிஸ்தே வந்துட்டு அவர் இருந்த காலத்தில் சொல்கிறான்னு பார்க்கும். அப்பொழுது மனுஷகுமார் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தில் மேகன் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தால் கண்டு புலம்பார்கள். அப்போ வந்துட்டு எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வலுவாய் துணிக்கிற எக்கால சத்தத்தோடு அவன் 7வது எக்காலம் ஒலிக்கும் போச்சு. கடைசி காலத்தில் கடைசி எக்காலம் தொழிக்கும் போச்சில் ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுது மறுரூபம் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மறுரூபம் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்கள யாருக்கு இது பண்ணுறா பார்த்தீங்கன்னா தமது தூதர்கள் அனுப்புவார். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வானத்தில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசையில் கூட்டி சேர்ப்பார்கள். இப்போ வந்துட்டு எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுது பார்க்கும். உயிரோடு இருக்கிற நாம் வந்து மறுரூபம் ஆகுவோம், மரித்தவ பரிசு வாழ்ந்து உயிர்த்தெழுவான்னு பார்க்கும். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவரே அவர் சொல்கிறார், அத்திமரத்தில் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த கால சமயம் என்று அழிச்சிருங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேசத்தில் ஃபார்ம் ஆகி அங்கே வந்து செழிப்பான இருக்கும் போச்சில் தான் இந்த காரியம் நடைபெறுங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் இந்த நடக்கிற நிகழ்வு தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஸ்ரவேலும் யூதமேரியும் யுத்தங்கிற விஷயம் பார்த்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலை அடையாளப்படுத்துது. யூதமேரியில் யாரை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கண்ட்ரிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த இஸ்லாமியர்கள் தான் இந்த ஏதமீரர்கள் தான் இஸ்லாமியர்களாக பின்னாடி கன்வெர்ட் ஆனார்கள்ங்கிற விஷயத்தை நம்ம வந்து வேத ஆதாரத்தோட படித்தோம். அவங்களுக்கு யுத்தம்னு பார்த்தோம். அப்போ வந்துட்டு இந்த யுத்தம் வந்துக்கிட்டு எப்படின்னா கடைசின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவத்தை வேதத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நடக்கிற காசா பாலஸ்தீன யுத்தம் வந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு பார்க்கும். இது வந்து எதர்ச்சியாக நடக்கலை. இங்கே வந்து தேவன் சொன்ன மாதிரி இங்கே
தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக தான் இந்த காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கும். இங்கே சொல்லப்பட்ட அந்த தீவிரவாதி குரூப்பு சொல்கிற அந்த 4 குரூப்பும் வேதத்தில் இருக்குன்னு பார்க்கும். இவர்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பேன்னு சொன்னார் பார்க்கும். இவர்களுக்கு கொண்டு தான் யுத்தம் நடத்துவேன்னு சொன்னார் பார்க்கும். அதன்படி அங்கே நடக்கும் பார்க்கும். இவர்களால் நியாயம் தீர்ப்பேன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனப்படி தான் இங்கே நடக்குன்னு பார்க்கும். இன்றைக்கி நடக்கிற அந்த இஸ்ரேல், இந்த ஹமாஸ், இந்த இஸ்லாமிய அமைப்புகள் நடக்கிற சண்டை வந்துக்கிட்டு எதர்ச்சியாக நடக்கலாம். இங்கே தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட விசேஷ நிழலாக நடக்குது. கடைசியாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு இது முன் அடையாளமாக தான் நடக்குன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களை நம்ம வந்துட்டு கர்த்தருடைய வருகையில் முழு குடும்பமாக காணப்பட வேண்டும். அதுக்கு நினைச்சது நாம் ஆயத்தப்படும்படியாக தான் இந்த காரியங்களை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷனாக வந்துட்டு கொடுக்கப்படுறான்னு பார்க்கும். அதனால் தன்னை வந்துட்டு நம்மளை வந்து தயாரித்து கொண்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நம்ம சென்று சேர தேவன் தாமே உதவி செய்ய வேண்டும். நம்மளுடைய பாடங்களை பொறுமையை கேட்டு அவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.